ஹாய்டா மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு விமனுக்குக்காக ஒரு நியூ ஷர்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்பெஷல்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிவர்சரி ஸ்பெஷல் தான். ஸோ வேறு யாருக்கும் கிடையாது, எங்கள் 3 பேருக்கும் தான், அதாவது 3 அட்மின்ஸுக்கும் தான். ஸோ அஃப்ரீனுக்கு தான் வந்துட்டு இப்படி போடலாமே அப்படி சொல்லி ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்தாச்சு. அண்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிவர்சரி இடியட்ஸ். எப்பயுமே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, இதே மாதிரி எப்பயும் கூடியே இருங்க. ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் இமேஜினேஷன் ஆர் பி சீசன்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஷர்ட்குள்ளே போயிடலாமா? குட்டியார் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ ஹீரோயின்ஸ் யாருன்னா பார்க் வயன், கிம் வயன், ஜியான் வயன். ஸோ 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 3 பேருமே ஒரே குடும்பமாக, லைக் அவங்க 3 பேர் மட்டும் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹாப்பியான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. அண்ட் பார்க் வயன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு காமிக் ரைட்டர். ஓகே, வெப்டியூன் அது மாதிரிலாம் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ரைட்டர். கிம் வயன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ப்ரோ கேமர். ஸோ அவங்க ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேமர். அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ அந்த டீம் கூட சேர்ந்து அவங்க ப்ரொஃபஷனாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஸோ லாஸ்ட் ஹீரோயின் நம்ம ஜியான்வைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு கார் ரேசர். ஓகேவா? ஸோ அவங்க நேஷ்னல் லெவலில் இருக்கிற கார் ரேசிங் டிரைவர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா 3 ஹீரோயின்ஸுக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பார்க் பற்றி பார்த்தோன்னா அவங்க ரைட்டர், கிம் வந்துட்டு கேமர், அண்ட் லாஸ்ட்டு வந்துட்டு கார் ரேசர். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட், அங்கே தனித்தனியாக 3 ரூம்ஸ், லைக் குட்டி தான். ஸோ 3 ரூம்ஸ் இருக்குது. தென் வந்துட்டு கிச்சன், ஹால் அது மாதிரி. ஸோ ஹால் ஃபுல் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்கான மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ஃபுல்லாமே அதுதான் இருக்கும். தென் எப்படியும் ஒருத்தர் ரூம் பார்த்தோன்னா அது தனித்தனியாக ஒருத்தரோட வேர்ல்டு மாதிரி. ஏன்னா 3 பேர் வேறு வேறு ப்ரொஃபஷனல் இல்லையா? ஸோ அது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ 3 ஹீரோயின்ஸ் அவங்க ரூமில் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு பார்க் சைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பார்க் வந்துட்டு அவங்க வெப்டியூன் ரைட்டர் இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு தன்னோட லாஸ்ட் எழுதின ஸ்டோரியை பாட்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் போஸ்ட் ஆனதும் அதை திருப்பி உட்காந்து அவங்க ரீட் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி அவங்க ரீட் பண்ணி முடிக்கிற டைம் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கமெண்ட் பாப்பப் ஆகுது. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்து அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல். லைக் என்னென்னா அது வந்துட்டு ஒரு ஃபேன் பாய். ஓகே. ஸோ பார்க்குக்கு ஃபேன் பாய் அவங்க ஸ்டார்டிங். ஸோ அவங்க ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க கூடவே இருக்கிற பர்சன். பட் அது யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது. ஒரு பர்சன் சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் தவிர. ஸோ அவங்க யாருன்னு எதுவுமே தெரியாது. பட் அவளுக்கு வந்துட்டு அந்த பர்சன் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்துட்டு லைக் ஒரு 5 இயர்ஸாக அவள் ரைட் பண்ணுறா அப்படின்னா அப்போலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருன்னே தெரியாமனோ சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அது மாதிரி. அண்ட் கிம் வயன்ற பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க கேமுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும், அவங்க ரூமே சவுண்டாக தான் இருக்கும். ஸோ சீரியஸ்னஸில் மாற்றி மாற்றி கற்று அவங்க டீம்மேட்ஸும் வந்துட்டு ஆலையில் இருக்காங்க. ஸோ அப்படியே கத்திட்டு அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தேர்ட் ஹீரோயின் சைட் பார்த்தோன்னா அவங்க பேசாமல் அவங்க பெட்டில் தூங்கிட்டுருப்பாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு அப்படியே அவங்க எந்திரிச்சு இரிட்டேட் ஆகி எந்திரிக்கிறாங்க. லைக் அந்த ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா கிம் அண்ட் ஜியானோட ரூம் பக்கத்துலேயும், ஸோ இவங்களோட ஆப்போசிட்டில் தள்ளி இருக்கும். ஸோ கிச்சன் அதெல்லாம் தாண்டி. அதனால் வந்துட்டு லைக் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. பட் நெக்ஸ்ட்டு ரூம் இருக்கு இல்லையா? ஸோ பக்கத்துலேயே இருக்கனால ஜியானுக்கு டிஸ்டர்ப் ஆகி அவங்க ஏஞ்சி வராங்க. ஏய் கிம், என்ன பண்ணிகிட்ருக்கு? காலையில் நேற்று தானே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்து நைட்டில் லேட்டாக தான் தூங்குனி, ஏன்டி இப்படி கத்திகிட்ருக்க? அப்படியே ஸ்லோ மோஷனில் கிம் திரும்பி பார்க்குறா. என்ன பிரச்சனை உனக்கு? தூங்க விட்டுரு, எதுக்கு எடுத்தாலும் இவனுங்க கூட இந்த நாயின் கூட சேர்ந்து கத்திகிட்ருக்கியா? ஹலோ மிஸ், உங்கள் ப்ரொஃபஷன் உங்களுக்குனா, என் ப்ரொஃபஷன் எனக்கு. உன் ப்ரொஃபஷன் உனக்கு இருந்தாலும் உனக்குள்ளே வச்சுக்கணும், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் ப்ரொஃபஷனே அதான், நான் என்ன பண்ணுறது? இப்படி நான் பேசுகிறதே வேஸ்ட்டு. நான் போய் பார்க்கு வந்து துவைக்கிறேன், போ அவனை துரத்திடுவா அப்படின்ற மாதிரி. ஸோ இவள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடான். ஸோ பார்க் ரூமில் அப்படியே அவங்க வந்துட்டு ஸ்டோரி எழுதிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சீன் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு யோசித்து அப்படியே எழுத லைட்டாக போகிறாங்க. அப்போது ரூமில் நாக்கு ஓப்பன் பண்ணால் நிற்கிறது ஜியான். என்னாச்சு ஜியான்? அவள் என்னை தூங்கவே விட மாட்டாடி, கத்தினே இருக்கா. நான் வந்து ஒரு மணி தூங்கி கேட்டா, சரி வா, என்ன பண்ணுற? ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன். ஓ எழுது. ஸோ வந்து உட்காந்து எழுத வரா. அவள் தான் என்ன யோசிச்சான்னு மறந்துட்டா. ஓ காட், ஏதோ எழுதணும்னு நினச்சேன், என்ன எழுதணும்னு நினச்சேன். சரி பார்க்கு திருப்பி யோசி. ஹீரோ வரான், ஹீரோயின் பார்க்குறா. அப்புறம் அடியே போச்சு, திரும்ப மறந்துச்சு. என்னடி உனக்கு பிரச்சனை? பேசாமல் நம்ம 2 பேரும் ரூமை சேஞ்ச் பண்ணிக்கலாமா?
எதுக்கு என்னை தூங்க விட மாட்றா. நான் வந்துட்டு அதனால் ரூம் எடுத்துக்கிறேன், நீ ஏன் ரூம் எடுத்துக்கோ. எதுக்கு இந்த இப்படி நீ என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறியே, நீ பேசணுன்னே நான் மறந்து போயிடுறேன். அவள் இங்கெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கவேன், எனக்கு கதையே எழுத முடியாது. ப்ராக்டிஸ் போவல்ல, போய் தலை போகும்போதே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போத. ஏன்டி என்னை துரத்துறீங்க, நானே வீட்டுக்கு வரதே கஷ்டம், இதில் நீ ஏன்டி துரத்துறீங்க. அப்புறம் என்னடி, நான் தான் ஸ்டோரி இல்லைன்னு தெரியல, கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 வரேன், போ நான் போகிறேன் என் ரூமுக்கே அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே கோச்சிட்டு வெளியே வரேன். என்னம்மா துரத்தி விட்டாளா, அட போடி போ அப்படி சொல்லிட்டு ரூமில் போய் கதை வச்சாச்சு. ஸோ ஆஃப்டர் 1 hour கேர்ள்ஸ்லாம் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஜாலியாக பேசிட்டு அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு இன்றைக்கி டேலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணிகிட்டே குக்கும் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே தூங்குறதுக்காக போயாச்சு. ஸோ திருப்பி யாரை கத்துற ஆரம்பிச்சிட்டா கடவுளே அப்படி சொல்லிட்டு வெளியே வரா. ஸோ அப்படியே பக்கத்து ரூம்லேருந்து கிம்மு வெளியே வர, என்னடி நீ கத்துல, யார் கத்துறா, நான் கத்துலையே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே ஒருத்தி தலையால் புரியாமல் குதிச்சிட்ருக்கா. ஸோ இவ தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப குவைட்டான ஆள், கத்த மாட்டா. ஸோ இவளே கத்திகிட்ருக்கு, என்னடி ஆச்சு மச்சான் அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணுறான். ஸோ 2 பேரையும் ஹக் பண்ணி இப்படி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன். என்னன்னு சொல்லு, நான் எழுதுன வெப்டியூன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ட்ராமா எடுக்க போகிறாங்களாண்டி பாடுறா. அப்புறம் அதுக்கு நான் தான் டயலாக் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரைட் பண்ணி கொடுக்கணுமா. ஓஹோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் என்ன ஜாலி தான், நினச்சது நடக்க போகுது. ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு குதிச்சிட்ருக்கா. எங்களுக்கு பார்ட்டி தானே, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லைக் செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, அப்போ பண்ணிடலாம். அப்போ தனியாக பண்ணிக்கலாம், இப்போ வேணுமே. டி எங்களுக்கு வேணும்ப்பா, என்ன சொல்கிறீங்க. ஆமாம்மா வேணும். சரி வாங்க போகலாம். இப்போவா? எங்கே போகலாம், டைம் என்ன ஆகுது, 8 ஆகுது. ஷாப்பிங் போகலாமா மாலுக்கு? போகலாமே அப்படி சொல்லிட்டு. ஸோ 3 பேரும் ஜாலியாக ஷாப்பிங் போகிறீங்க. 8 o'clock கேட்டேன். ஸோ அப்படியே வந்துட்டு மாலை க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு 3 பேர் ரிட்டன் ஆகுறீங்க. லைக் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும்போது காரில் ஜியான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பின்னாடி இருந்து ஒரு காரு ஸோ அப்படியே ஹாரன் அடிச்சுட்டே இருக்க மாற்றி. ஸோ அப்படியே 3 கேர்ள்ஸ் இரிட்டேட் யார் அவன் பார்க்க. ஸோ அப்படியே சருன்னு போகிறான். லைக் அது சூப்பர் கார். ஜியான் அவனை ஓவர்டேக் பண்ணு ஜியான். ஏய் இல்லைப்பா, ஐயோ சும்மா கிம் சும்மா இருக்கு. இல்லை அவனுக்கு எவ்வளோ தைரியம், சூப்பர் கார் வச்சுருக்கோன்னு சீன் போடுறான்டி. நீ இப்போ பார்க்கலாம். லைக் நீங்கள் வச்சுருக்க கார் வந்துட்டு அவ்வளோலாம் கிடையாது, ஸோ நார்மல் தான், இதாக போயிட்டா போதும் சொல்லலாம். ஸோ ஜியான் அவன் ஸ்கில்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறான். ஓஹோ செம்மையாக இருக்குது சொல்லி கிம் செம்ம என்ஜாய். பார்க்குக்கு தான் இல்லை. ஸோ அவள் சீட் பெல்ட்டையும் சரி சீட்டையும் சரி டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. போதும் நீ அப்பார்ட்மெண்ட் போகலாண்டி. அவன் நான் ஓவர்டேக் பண்ணாமல் எங்கேயுமே போகலாம் சொல்லிட்டு. ஸோ அப்படியே 3 பேரும் அவனை ஓவர்டேக்லாம் பண்ணிட்டு போயாச்சு. அப்படியே அப்பார்ட்மெண்ட் முன்னாடி வந்து நிற்கவும் தான் அப்படியே வந்துட்டு அமைதியாகிறா பார்க்க. ஸோ அப்போ தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது, உயிர் பழச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி. வாங்க எல்லோரும் தூங்க, நாளைக்கு எல்லாருக்கும் ஒர்க் இருக்குல்ல சொல்லிட்டு எல்லோரும் பட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஸோ ஆளாளுக்கு அவங்க ஒர்க் பார்க்க போயாச்சு. ஸோ இப்போ பார்க் பக்கம் பார்த்தோன்னா பார்க் தான் அப்படியே வந்துட்டு அவள் டீம்மேட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வரான். அவள் டீம்மேட்ஸ் மொத்தம் 4 பேர் அவளோட சேர்த்து. பார்க் அண்ட் ஜெஸி, ஜாக்சன், ஃபிலிக்ஸ். ஓகேவா? காய்ஸ் அடுத்த டோர்னமெண்ட்டுங்க. ஸோ அது மாதிரி பிளேஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே எல்லோரும் நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட்காக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இன்னும் 1 வீக் தான் இருக்குது, தயாரி ஆகணும். ஓகே. ஸோ அப்படி ஈவினிங் டைம் வீட்டில் தான். கேர்ள்ஸ் இந்த வீக்கெண்ட் வரீங்களா ரேஸ் பார்க்க? எங்கடி நடக்குது? ஸோவில் தான், அதனால தான் கூப்பிட்றேன். ஓ சரி. பட் காய்ஸ் ஐ ஹாவ் அ டோர்னமெண்ட், அது முடிஞ்சதும் வந்துடுறேன். இன்றைக்கி டோர்னமெண்ட்டு? அது ஃப்ரைடே தான். நான் இப்போ வரதுக்கு என்ன, வரேன் சும்மா சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, வந்துடலாம். அப்புறம் சியோவில் என்ன ஃபஸ்ட் டைம் நடக்குதா என்ன? ஆமாம். அப்போ இங்கே தான் இருப்பேன், ப்ராக்டிஸ் மட்டும் போவேண்டி. ஓ சரி. இப்படி இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு வீக்கெண்டப்பா காமிச்சோம் அப்படின்னா ரேஸை. ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த ரேஸ் நடக்கிற ப்ளேஸில் இருக்காங்க. ஸோ ஜியானோட க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள மீட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஹே ஒயன். ஆ அங்கிள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. இவங்களாம் இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நான் இருக்கல்ல. ஆ ஓகே ஓகே. திஸ் இஸ் பார்க். திஸ் இஸ் கிம். வெல்கம் டியர்ஸ். ஆ குட் ஆஃப்டர்நூன் சார். பரவாயில்ல சொல்லியிருக்கா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றிலாம். ஸோ அப்படி 2 கேர்ள்ஸ் முழிக்கிறாங்க. இது யாருன்னே தெரில இல்லையா? ஸோ யார் எப்படின்னு பார்க்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல அங்கிள் மிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் சொல்ல. ஓகே ஓகே சார். அவள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அங்கிள் என்னை கூப்பிடுங்க, என்ன சொல்லலாம் சொல்லிவிட்டு. ஓகே ஓகே சரி நீ பாருமா, நான் போகிறேன். ஓகே அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ அங்கிள். ஓ இவர் தான் அந்த ஸ்பான்சர் ஐடி. ஆமாம் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் தானே? ஆமாம் எங்கள் அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஒரு காலத்தில். ஓகே ஓகே சரி அதெல்லாம் பேச வேணாம், நான் போட்டா. சரி நீங்கள் ரேஸ் பார்க்க போகிறீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? உன்னை மட்டும் பார்க்குற மாதிரி எங்கே இருக்கலாம் சொல்லு பார்ப்போம். எங்களுக்கு என்ன தெரியும், காடு ஸ்பீடாக போக மட்டும் தான் தெரியும். ஸோ உன்னை எங்கிட்ட கண்டுபிடிக்கிறது, அதனால் நாங்கள் வந்துட்டு இங்கேயும் குரூ கூட பார்க்கட்டா? சரி அப்போ மானிட்டர் பண்ணுங்கள் இங்கேருந்தே, நான் போகிறேன். ஸோ அப்படியே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. ஜியான் தான் லீடிங்கில் இருக்கா. ஸோ ஜியான் தான் வின் பண்ணுவா அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் வெயிட்டிங். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. ஃபினிஷிங் லைன் வரைக்கும் வந்தாச்சு. கரெக்டாக ஃபினிஷிங் லைனை தாண்டுறா. பட் ஆஃப்டர் த ஃபினிஷிங் லைன் ஸோ அப்படியே வந்துட்டு அவளோட கார் க்ராஷ் ஆகுது. ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டா, வின் பண்ணிட்டா சந்தோஷப்படுறதுக்குள்ள அங்கே கார் க்ராஷு. கேர்ள்ஸ் 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு, வின் ஆயாச்சுன்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஓடிட்டுருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ கேர்ள்ஸ் 2 பேர் இப்படி பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமையே. ஸோ நல்ல பெரிய ஆக்சிடெண்ட் தான். ஸோ அங்கே ஸ்பான்சர் பண்ணுவார் இல்லையா? ஸோ அவர் அங்கிள்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அங்கிள் வந்துட்டு பயங்கரமாக கத்திகிட்ருக்காரு. இது எப்படி நடக்கும், அவள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி கார் க்ராஷ் ஆகும்? கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு சார். வாட்? ஃபஸ்ட்டு அவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் அப்புறம் என்ன வாரி வலிச்சு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறானுங்க. ஸோ கேர்ள்ஸ் 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. பிகாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவள் கெரியரில் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட். ஸோ ஆஃப்டர் சம் ஹார்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஸோ பெட்டில் வந்துட்டு ஜான் படுத்துட்ருக்கா. ஸோ டாக்டர் தான் ரொம்ப சீரியஸாக கிடையாது, பட் சீரியஸ் தான். இன்னும் அவங்க எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 3 months ஆகும். வாட் என்ன சொல்லிட்டுருக்கீங்க டாக்டர், 2 நாள்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு ஜியான். ஸோ டாக்டர் பார்த்து டாக்டர் போய் பார்க்குறாரு. ஜியான் கொஞ்சம் அமைதியாக இருடி அப்படின்னு. அமைதியார். சார் பார்த்துக்கோங்க. அண்டு ஃபிசியோ தெரப்பிஸ்ட் வச்சு ஸோ அவங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டே இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அப்படி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இந்த ஸ்பான்சர் பண்ணோம் இல்லையா? ஸோ அவரும் வந்துட்டு ஓகே அண்டு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் வேணும். ஓகே சார், எங்கள் ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் அசைன் பண்ணுறோம். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஓகே ஜியான் இப்போ நீ ஓகே தானே? அங்கிள் ஓகே தான். அது எப்படிம்மா இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு? பட் நீ தான் என்ன இருந்தாலும் சாம்பியன். அங்கிள் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஆக்சிடெண்ட், இட்ஸ் சம்திங் தட் ஆல்ரெடி பிளான்ட். என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம் எனக்கு நல்லா தெரியும் அது ஆக்சிடெண்ட் கிடையாது, அதை யாரோ ப்ரீ பிளான் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகணுன்னே பண்ணியிருக்காங்க. எப்படியும் எனக்கு ஜியான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நான் ரேஸ் ஃபினிஷ் பண்ண போகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி இருந்தே க்ரூ கூட இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆச்சு. தென் கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலி ஃபால்ட்டாக இருந்தால் ஒன்று கார் க்ராஷ் மட்டும் ஆகிருக்கணும். எப்படி வந்துட்டு எல்லாமே ஒரே டைம் நடக்கலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி பிளான்ட். ஓகே ஒயன், நான் இதை கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரை என்ன பண்ணான்னு கண்டுபிடிக்கிறேன். பட் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ ஃபார்முலா 4 போகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஆஃப்டர் அவர் கம் பேக் கண்டிப்பாக நீ வந்துட்டு ஃபார்முலா 4 போவேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட் ரெக்கவர் ஆகிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஒரு அசைன் பண்ணாத. மேக் கமன். இப்போ அங்கே ஒரு டாக்டர் தான் நிற்கிறாரு, லைக் ஒயிட் கோட் போட்டு ஒரு பையன். எஸ் கமன். ஹாய் சார், ஐ எம் டாக்டர் தயாங், கிம் தயாங். ஓ நீங்கள் தான் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டா? எஸ் சார்.
ஓகே அவங்கள வந்துட்டு நல்லா கேர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ டெய்லி எக்ஸசைஸ் எல்லாமே ஓகே சார். நான் டெய்லி அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிறேன் அண்டு அவங்களுக்கான எக்ஸசைஸ் அவங்க ரொட்டீன் எல்லாமே நான் சொல்கிறேன் சார். ஓகேப்பா. ஸோ அப்படியே தேங்கும் பேசிகிட்ருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்க்குக்கு ஒரு கால் வருது. பார்க் அட்டன் பண்ணி எஸ் சொல்லுங்கள் யார் வேணும்? பார்க்கோயன் நான் தான். இந்த மாதிரி ட்ராமா பற்றி பேசணும். அதுக்காக வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பில்டிங் நேம் சொல்லி அந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸில் திருப்பி கால் பண்ணட்டா? என்ன டேட்? 2 days ஆஃப்டர். ஓகே நான் கால் பண்ணுறேன். ஓகே மேம் தேங்க்யூ. தேங்க்யூ மேம். என்னடி ஆச்சு? அது கிம் ட்ராமா இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுகிறதுக்கு வர சொன்னாங்க. போயிட்டு வா. எப்போ? நாளை கழிச்சு. அப்போ என்னப்போ அப்புறம் ஏன் அப்படி இருக்குது? இல்லை அவளுக்கு இப்போ தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்குது, நான் அப்படியே போகிறது. நான் இருக்கல, நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்குறேன். ஆமாம்மா வேணா சும்மா தானே உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்ட போகிறா, உட்காந்து தட்டிகிட்டு இருக்க போகிறா. ஸோ என்னை பார்த்துப்பா, நீ போயிட்டு வா. என்ன நீ கலாய்க்கிறத விட மாட்டல்லடி. அது நிற்காதுப்பா, நடக்காது இருக்காதுப்பா அப்படி சொல்லிட்டு ஜென்ஸ் சில கேர்ள்ஸ் அப்படி சிரிக்கிறாங்க. அரிஷா நான் போனால் ஓகே தானே? அடி போயிட்டு தானே வரப்போகிறேன். இல்லை அதுக்கப்புறம் ட்ராமா ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா பரவாயில்லடி, நான் பார்த்துக்கிறேன், நான் எதுக்கு இருக்கேன். எனக்கு அடுத்த டோர்னமெண்ட் வர வரைக்கும் நான் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் பேசுறதெல்லாம் வந்துட்டு தேங்க் கேட்டுட்ருக்கா முழிச்சிட்டே. ஸோ என்னம்மா பேசுகிறாங்களே அப்படி சொல்லிவிட்டு, மேம் இன்னும் 2-3 டேஸில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களோட வீட்டுக்கே வந்து நான் உங்களை டெய்லி உங்களோட உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறது, ஸோ உங்களுக்கான தெரப்பி எல்லாமே கொடுப்பேன். ஓகே டாக்டர். ஓகே மேம். மே லீவ்னா? ஓகே போங்க. ஸோ அப்படியே தேங்கும் போகிறான். அப்படி கிம் பார்க்குறா போகிற தேங்க அழகாக இருக்கெல்லாம் பார்க்க. வலியாத ரொம்ப வலியாத டாக்டருப்பா. நீ வலியதில் எதுவும் கடுப்பாகி விச ஊசி எதுவும் போட்டு கொண்டு போகிறா ஒன்று. அட சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் இப்படி தான். இப்போ தானே உடம்பு தானே சரியில்லை, கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு, இப்போ தானே மூடிட்டீர. பிசான்னு உனக்கு இது ஒன்றுக்கு போல் வாய் உடஞ்சிருக்கணும்டி. வாயில்னா நாய் கூட மதிக்காது. ஸோ இது இல்லாட்டி எப்படி? அட போடி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டேஸ்ட்லாம் போதும். ஸோ அப்படியே வந்துட்டு ஜியான டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க. அன்றைக்கி டேட்லேயே டிஸ்சார்ஜ் பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்க் தான் அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கா. ஸோ அவங்க சொன்ன அதே லொக்கேஷன். ஸோ அங்கே போனால் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ உள்ள போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்துட்டு ஒரு லேடி வந்து கூப்பிட்றாங்க, மிஸ் பார்க்கோயன் உள்ளே வாங்க. ஓகே சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா ஒரு 4-5 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு பேசிகிட்ருக்காங்க. ப்ரொடியூசர் வெயிட் வந்துடுவாங்க ப்ரொடியூசர். ஓகே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கும்போது ஸோ உள்ள ஒரு பர்சன், சாரி காய்ஸ், ஐ திங்க் லிட்டில் லேட். நோ ப்ராப்ளம் சார். அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். ஸோ அந்த பையன் சும்மா பயங்கரமாக இருக்கான். ஹாய், மை செல்ஃப் பார்க் ஜெமன், விமன் குரூப்ஸோட CEO. ஓகே சார். ஐம் பார்க்கோயன். ஓகே நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க அப்படி சொல்லிட்டு ஸோ அவங்க பேசிகிட்ருக்காங்க லைக் அந்த ட்ராமா அதெல்லாம் பற்றி. ஸோ யார் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே ஜியான்லாம் சாரிடா பார்க்கில் வாயை பழக்கிறா. லைக் அவங்க சொல்கிறதுலாம் கொஞ்சம் கேட்ராமாவில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டராக இருக்கவங்க. சீரியஸ்லி என் ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு இவங்க தான் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸா? எஸ் மிஸ் பார்க். உங்கள் ஸ்டோரி என்ன நார்மல் ஸ்டோரியா? ஸோ உங்கள் ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு, நாங்கள் எல்லாருமே கேட்டோம். ஸோ நார்மல் ஸ்டோரினாலும் பரவாயில்ல, தட் வாஸ் அ ஃபேண்டசி. ஸோ அதனால தான் இம்ப்ரெஸ் ஆகி நாங்கள்லாம் உங்கள் ஸ்டோரியை ஒரு ட்ராமா மாற்றலான்னு பிளான் பண்ணோம். ஓகே தேங்க்யூ சார். ஸோ பாருங்கள் இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆகலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் அ ரைட்டர். அதில் என்ன இருக்குது? ஸ்டோரிஸை ரைட் பண்ண போகிறது நீங்கள் தான், ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு தெரியாத டெக்னிக்கலெல்லாம் வந்துட்டு டேரக்டராக இந்த ட்ராமாவுக்கு ஒருத்தவங்க அசைன் பண்ணி அவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஐ திங்க் இந்த ட்ராமாலே எல்லாமே லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
அந்த ட்ராமா மட்டும் ஒன்ஸ் ஹிட் ஆகட்டும், அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஆர் யூ ஷூர் சார்? எஸ் ஃபைன், கன்ஃபார்ம். தேங்க்யூ ஜிம்மி சார். ஓகே ஓகே. நாங்கள் என்ன, ஸோ உங்களோட டேலண்ட்டில் தான் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஸோ எங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஜஸ்ட் எங்களுக்கு உங்கள் பெஸ்ட்டு தான் வேணும். கண்டிப்பாக ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஸோ அப்படியே அவங்க பேசி அவங்க செட்டில்மெண்ட்லாம் முடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே எந்த பக்கம் பார்த்தோன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான். என்ன ஜான் ஜூஸ் குடி. வேணாண்டி, பாரு பார்க்க எவ்வளோ சோகமாக இருக்குது. நீங்கள் ஜான் இப்படி இருக்குது பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் ஜூஸ் குடிடி. ஏன் பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்ன? எங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லை, என்னால் நடக்க முடியல. நீங்கள் தான் என்னை ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் சரி எல்லாமே பண்ணுறீங்க. கை வேறு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ ஃபீட் பண்ணுறதும் சரி நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீ தான் பண்ணுற. ஸோ எது கஷ்டமாக இருக்கா என்ன? வாயை உடச்சிருவேன். நீ யார்? எங்கள் பெட்டர் ஹாஃப். ஸோ சொல்லு பார்ப்போம். நாங்கள் எதுக்கு அப்படி நினைக்க போகிறோம்? பைத்தியம் மாதிரி நினைக்காம ஃபஸ்ட் ஜூஸை குடிடி. அப்புறம் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வருவாராண்டி. ஓ அப்படியா? ஒரு பேர் என்ன? பார்க்க பையன் நல்லா இருந்தான்ல? நல்லா தான் இருந்தான். தயாங் தயாங். ஓகே. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஸோ காலிங் பெல் ரேங்க் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணால் தயாங் தான் நிற்கிறான். ஹாய் மிஸ்டர் தயாங். ஹாய் மேம். உள்ளே வாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. மேம்லாம் சொல்லாதீங்க. என் பேர் கிம், கிம் வயன். எனக்கு கிம்னே சொல்லுங்கள். ஓகே கிம். பேஷண்ட் சியான் ரூமில் இருக்காங்க. நான் போய் அவங்கள செக் பண்ணிட்டேன். வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஜான் படுத்துட்ருக்கா. குட் மார்னிங் மேம். ஐயோ டாக்டர், என்ன தயவு செஞ்சு மேம்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கே பயமாக இருக்குது. ஜஸ்ட் கால் மீ ஜியான். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் செக் பண்ணிட்டேன் அவங்கள. ஓகே ஜியான், நீ போய் தேங்க்கு காஃபி ஏதாவது கொண்டு வா. ஓகே. இல்லை நோ ப்ராப்ளம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் அவர் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் ஹாலில் உட்காந்து டிவியை பார்த்துட்டே காஃபி குடிச்சிட்ருக்காரு. ஸோ அங்கே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா ஜியான். பார்க் கிடையாது, கிம் தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. அப்புறம் தேங்க்ஸ் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கீங்க? ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 இயர்ஸாக தான். ஓகே. சின்ன வயசுலேருந்து ஃபிஷ் பிடிக்குமோ? அப்படி சொல்லலாம். பட் ஆக்சுவலி நான் ஒரு டாக்டர். வாட்? டாக்டரா? டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் தான் முடித்தேன். அப்புறம் ஃபிசியோவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஃபிசியோவும் படித்தேன். இப்போ 2 ப்ரொஃபஷனையும் ஒரே ட்ராக்கில் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம். ஹாஸ்பிட்டலில் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ன, லைக் ஜானை பார்த்துக்க சொல்லி. ஸோ அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் நேமை சொல்லி, ஸோ அவர் தான் இந்த மாதிரி ஒரு டேலண்டடாக வேணும் அப்படி சொல்லி கேட்டனால தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஓ ஐசி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலி நான் ஒரு ப்ரோ கேமர். ஓ ஐசி. உங்கள் ப்ரொஃபஷனா? ஆமாம், அதுதான் என் ப்ரொஃபஷன். குட். டாக்டர், நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எப்போது? நாளைக்கா? டெய்லி வருவீங்களா? ஆமாம். ஜியான் ரெக்கவர் ஆகிற வரை டெய்லியுமே வருவேன். ஓ சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஸோ அவளுக்கு ஒரு ஆனந்தம். ஸோ அவன் அப்படி சிரிக்கிறான், அப்படி அழகாக சிரிக்கிறான். பாக்ஸி ஸ்மைல் தயாங்கு. ஸோ இப்படியே டைம்லாம் போகுது. ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே போயிருக்கோம். ஸோ இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டா. ஸோ நடக்கிறா. அண்டு சின்னதாக பெயின் மட்டும் இருக்குது அப்படி சொல்லி. ஸோ இன்றைக்கி தேங்க் வந்திருப்பார், அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்கும் செக் பண்ணிவிட்டு பரவாயில்ல, ஸோ நினச்சத விட நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டீங்க தான். இன்னும் ஒரு ஃபியூ மோர் டேஸோ இல்லை ஃபியூ வீக்ஸில் நீங்கள் வந்துட்டு திருப்பி உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிஜமாவா? எஸ். அப்போ தேங்க ரெக்கவர் ஆகிட்டாளா? ஆயிட்டா. அப்போது நீ வரமாட்டிங்களா என்ன? ஆமாம், அவங்க ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா இது டெய்லியாக இருக்காது. ஜஸ்ட் அவங்கள வீக்லி ஒன்ஸ் மட்டும் மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டா அது கூட தேவையில்லை. ஜஸ்ட் எப்போயாச்சும் ஏதாவது பெயின் இருந்தால் மட்டும் வந்தால் போதும். ஓ
அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபேஸில் கொஞ்சம் வாடி போகுது. ம். நோ ப்ராப்ளம் கிம். நான் உங்கள கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கண்ணடிக்கிறான். அப்படியே வெட்கப்படுறா. இதை ஜியான் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. என்னமோ சரியில்லையே அப்படி சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறேன். வெயிட் பண்ணு, உங்களோட பேரில் என்ன ஓடுது? ஆ, என்ன ஓடுது? சரியில்லையே, அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், நீ அவனை ஒரு மாதிரி பார்க்குறேன்னு. அது எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரில. ஓ, காதல் வந்துடுச்சா? லைட்டாக. ஐயோ, ரொம்ப தான் வெட்கப்படாதம்மா. பார்க்க முடியல. ஏய், இரு வரட்டும். எங்கே வந்துட்டாங்களா என்ன டைரக்டர் அம்மா? அவள் வரவ சொல்கிறேன். ஸோ அப்படியே வந்துட்டு பார்க்குள்ளே வரேன். வாங்க பார்க். என்ன சொன்னார் டாக்டர் இன்றைக்கி வந்துட்டு? ஓகே, என்ன சொன்னார்? ரெக்கவர் ஆகிடுவாராம். உனக்கு இன்னொன்று தெரியுமா? தோ டாக்டர் வராரு, அவர் மேலே நம்ம கேம் இருக்குது. காதல் வந்துருச்சான், காதல். ஓ அப்படியா? கேர்ள்ஸ், நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? ஹே பார்க், நீனும் யாரையும் லவ் பண்ணுறேன்னு இது சொல்லிடாதடி. சீச்சி, இல்லை, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு சிம்மை தான் பிடிக்கும்னு. உங்கள் சிம்மை தான் உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு என்ன தெரியாதா? ஏன்டி நீ வரைக்குமே அவள் சந்தேகப்படுறா? அவள் சிம்முக்கு தான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் அப்படி வந்துட்டு லைட்டாக ப்ளஷ் ஆகுறா. ஆமாம், மொத்தம் சிம் யார்? யாரா? என்னடி யாருன்னு கேட்குற? இல்லைடி, அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு? இல்லை, கண்ணெல்லாம் பிடிக்கல. சரி, உங்கள் ட்ராமா மேட்ரு தெரியுமா அவருக்கு? தெரியும், சொன்னேன். என்ன சொன்னார்? அது ஃபஸ்ட்டு நான் தான் ட்ராமா பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவேன்னு சொன்னான். அப்படி சொல்லி வைக்கப்படுறான். சரி, எப்போ நீங்கள் உங்கள் காதலாட்ட சொல்கிறதா இருக்கீங்க? சொல்லுவோம், என்ன அவசரம்? சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்ராமா எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் பேசிக்கலாம். சரி. ஸோ தி நெக்ஸ்ட் டே, ஜியான் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்காக ஏதோ பேசணுமா, கூப்பிட்ருக்காங்க டீம்லேருந்து. நான் போயிட்டு வரேன், நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. இல்லை, நான் வந்துட்டு என் க்ரூவை மீட் பண்ண போகிறேன். எது? ரெக்கவர் ஆகிட்டு போகலாம். ஐ எம் ஆல் ரைட். தேங்க்கு தெரியுமா? தேங்க்ட கேட்டேன். தேங்க் தான் போ சொன்னாருப்பா. அப்பா அடே முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சரி அந்த பக்கம் சரி தேங்க்ஸ் சொன்னானா போயிட்டு வாங்க. சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டுருக்கான். இந்த பக்கம் பார்க்கும் பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கா. கைஸ் எனக்கு தான் லாஸ்ட் டேயோட ஷூட்டிங். நான் லேட்டாக கிளம்பிட்டேன், போயிட்டு வரட்டா? சரிங்க மேடம், கிளம்புங்க. பாய் கேர்ள்ஸ் அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் கிளம்பாச்சு. கிம் அவள் டீம்மேட்ஸை பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே அவங்க டீம்மேட் கிட்ட பேசிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டை பற்றி பேசும்போது தான் ஃபிலிக்ஸ் சொல்கிறான், அதாவது காய்ஸ், நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பட் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? அதாவது நமக்கு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் ப்ளே பண்ண போகிறோம்ல, அதில் கண்டிப்பாக 5 மெம்பர்ஸ் இருக்கணுமா? என்னடா சொல்கிற? எங்கிட்டு போய் இன்னொருத்தனை தேடுறது? அதான், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த டோர்னமெண்ட் வேணால் குவிட் பண்ணிடலாமா? அது எப்படிடா பண்ண முடியும் எல்லாரோட ட்ரீமில்? ஸோ அதுக்கு நம்ம எலிஜிபிளாலே பெருசு, இதில் எப்படி பண்ணுறது? அப்போது என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ கேமர் யாராவது? எனக்கு ஒருத்தர் தெரியும். ரீசெண்டாக இப்போ தான் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸை ஃபாரினில் முடிச்சுட்டு கொரியா வந்தாங்க. சொல்லட்டா? அப்படின்ற நல்லா ப்ளே பண்ணுவாங்களே. அவன் ப்ரோ பிளேயர். சரி, வர சொல்கிறேன். காய்ஸ் பேசிட்டேன், 1/2 ஹவரில் வந்துடுவாராம். ஓகே ஜாக்ஸா. ஸோ அப்படியே 1/2 ஹவர் லேட்டர் அந்த பர்சன் வராரு. ஸோ அந்த பையனை பார்க்க நல்லா தான் இருக்கேன். என்னடா மாடல் மாதிரி இருக்கான், கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? இவன் பிளேயர் தானா, ப்ளே பண்ணுவானா? நல்லா தான் ப்ளே பண்ணுவான். அந்த பர்சன் வராரு. ஹாய், நான் ஜங்குக். ஜங்குக் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகே தானே ப்ளே பண்ணுறது? எனக்கு ஓகே தான், நான் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ பேசாமல் நானும் உங்கள் குரூப்போட ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கும் பெரிய பிளேயர் ஆகணும்னு ஆசை தான். ஓ அப்படி சொல்கிறீங்களா? சரி, ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் போடலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் போயிட்டுருக்கு. ஜங்குக் சும்மா பயங்கரமாக ப்ளே பண்ணுறான். அப்படியே வந்துட்டு கிம்மெல்லாம் செம்ம இம்ப்ரெஸ்ஸு. ஸோ செம்மையாக ப்ளே பண்ணுறான்ல. ஹே படி பயங்கரமாக ப்ளே பண்ணுறியே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு பெஸ்டீஸ் அந்த மாதிரி அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் எல்லோரும் அவங்க ப்ரொஃபஷனில் கொஞ்சம் பிஸி ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் கிம்மு ஜங்குக்கும் வந்துட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. கிம்மோட அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான். ஸோ அப்பார்ட்மெண்ட்குள்ளே போக பரவாயில்லையே அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கான். சரி ப்ரோ ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை வேணாம் ப்ரோ, ஏதாவது சாப்பிடு, கேம் ப்ளே பண்ணலாம். இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணு. இங்கேயா? ஆமாம். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? ஒருத்தி இந்த டைம் என்ன, ஒருத்தி லேட் நைட் வருவா, தூங்கிடுவா. இன்னொருத்தி வரமாட்டா. ஸோ இன்னும் 2 நாளைக்கு வீட்டு பக்கம் எட்டி பார்க்க மாட்டாள். ஸோ பிரச்சனை இல்லை, அவரும் ஃப்ரீயாக தான் இருக்குது, அங்கே தூங்கு. அருஷியார் உனக்கு எதுவும் இதில் என்ன இருக்குது, நீ என் ப்ரோ. ஸோ அப்படிலாம் பேசாத ஃபஸ்ட்டு. சரி. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கேமும் ப்ளே பண்ணுறாங்க. சரி வா நான் வந்துட்டு ஜான ரூம் காமிக்கிறேன், அங்கே ஸ்டே பண்ண தூங்க சரியா? சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ ரூமில் போய்ட்டு லைட்டாக போட்டா. ஸோ அங்கே ஃபுல்லாக அவளோட நிறையா ஃபோட்டோஸ் அண்டு காரை ட்ரைவ் பண்ணுற மாதிரி அது இது நிறையா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படி பிடிக்கவே இல்லை. லைக் ஏன்டா ஜங்குக்கு அவங்க ஃபேஸ் இப்படி மாறுது? பார்க் டூனோ ஒன் திங், ஐ ஹேட் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். சுத்தமாக எனக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னாலே பிடிக்காது. ஏன்டா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு 15 ஏஜ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் அவன் ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் டிரைவர் தான், ஆக்ஷனில் இறந்துட்டான். அதுலேருந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி விடு, அதெல்லாம் ஃபீல் பண்ணாது. உன் ஃப்ரெண்டு என்ன மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டா? ஆமாம், அவன் நேஷ்னல் லெவல் முடிச்சுட்டு ஃபேமிலி போக போகிறான். ஷிட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிகிட்டு இருக்கான். சரி விடு, சரி நீ ரெஸ்ட் எடு சரியா, நாம் மார்னிங் பேசிக்கலாம். சரி சொல்லிட்டு அவனும் படுத்துக்கிறாங்க ரூமில். ஸோ அவனுக்கு பிடிக்கல தான், பட் என்ன பண்ணுறது, ஸோ அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லைக் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவங்க அண்ணன் ஞாபகம் ரொம்ப வருது. ஸோ அப்படியே அவனுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஒரு 1 hour லேட்டர் ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே லைட்லாம் போடல, அப்படியே இருந்துட்டு ஹெல்மெட்டை கழட்ட ரெஸ்ட் ரூமில் போகன்னு சொல்லிட்டு ஜியான் அப்படியே போயிட்டா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் லேட்டர் ஸோ அப்படியே இருந்த டயர்டுக்கு வந்து அப்படியே பெட்டில் விழுக. ஸோ அங்கே தான் ஜங்குக் படுத்துட்ருக்கானே. ஸோ டக்குன்னு விழுந்தோ ஜங்கு கத்துறான். இந்த பக்கம் யார் மேலே விழுந்துட்டோன்னு இவ கத்துறா. திருடன் சொல்லி ஜியான்லாம் பயங்கரமாக கத்திகிட்ருக்கா. ஸோ இவங்க கத்துறதை பார்த்து வீட்டில் இருந்த 2 கேர்ள்ஸும் வந்து லைட்டை போடுறாங்க. ஏய் திருடண்டி, நான் இல்லை நீ தான் திருடி, என்ன பண்ணிகிட்ருக்க இந்த ரூமில்? யார் ரூமுடா? நீ யாரா ஃபஸ்ட்டு? ஏய் காய்ஸ் ஃபஸ்ட் கூல் பண்ணுங்கள், இது ஜங்குக் என்னோட டீம்மேட்டா? என்ன மயிருக்கடி, யார் ரூமில் கூப்பிட்டு வந்த? என்ன பேசிகிட்ருக்க ஜான்? சாரி. ஸோ ஜங்குக் அப்போ தான் ஃபேஸ் பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அந்த ரூமோட ஓனரான ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஃப்ரெண்டு ஜியானான்ற மாதிரி ஜங்குக் பார்க்குறான். ஸோ அவனுக்கு தான் பிடிக்காது மோட்டார் ஸ்போர்ட்ஸஸ், அவனுக்கு இவ்வளோ பார்த்து பிடிக்கல. அதே மாதிரி தான் ஜியானுக்கும். ஸோ கேமுன்னு சொல்லவும் அவனையும் பிடிக்கல. ஸோ இது ஒரு வெட்டி தண்டம், இது கூட சேர்ந்து வேலையெல்லாம் இன்னொன்று இருக்குது பாருன்ற மாதிரி தான் அவர் ரியாக்ஷன் இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னத்துக்கு நீ வீட்டுக்கு வந்த? என் வீட்டுக்கு வரதுக்கு என்ன நான் பர்மிஷன் கேட்கணுமா? ஹலோ, நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு ரேஸ் இல்லையா? ஆக்சுவலி கொஞ்சம் வெதர் மோசமாக இருக்குக்கா, அதனால் எங்களுக்கு மேட்ச் இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு. ஓ சரி நான் தூங்க போகிறேன். படம் இருந்துச்சுன்ட்டு வாயை பாரு எங்களுக்கு அப்படின்னு ஜங்குக்கு யோசிக்கிறான். எனக்கு மட்டும் ஆசையாக்கும், நான் போகிறேன். நான் என் வீட்டுக்கே போகிறேன், கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிற கிம் என்ன? இல்லை அதெல்லாம் இல்லை, நீ என் ரூமில் தூங்கு, நான் இவ கூட சேர்ந்து தூங்கிக்கிறேன். இல்லை நான் போகிறேன். ஏண்டா நைட்டு 2 மணிக்கு எங்கடா போகிற? அப்படியா, சரி
சரி நான் போய் ஒரு ரூமில் படுத்துக்கிறேன். ஓகே போ. ஹலோ மிஸ் கிம், எங்கே வரீங்க? தூங்க ஒழுங்காக ஒரு மாட்டு வெளியே ஓடி போயிருங்க, பிச்சு போடுவேன். போ போ, அவ கூட போய் தூங்க போ. ஏன்டி? போடி போ. ஆனால் பாரு, நீ ரொம்ப தாண்டி பண்ணிகிட்ருக்க. அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் நான்? சவுண்ட்லாம் உனக்கு இருக்குடி இருக்கு. என்ன வச்சுருக்க? இப்பயே கொடு. போடி அப்படி சொல்லிட்டு ஸோ அவ்வளோ போயிடுறான். அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ ஜான் அப்படி தூங்கிடுச்சு. அப்படியே கண்ணை கூட திறக்க முடியாமல் வந்து சோஃபாவில் உட்காரா. பார்க் ஒரு காஃபி. என்ன கிம்மு? அப்படியே வந்துட்டு ஷோல்டரில் கையை ஒரு காலை தூக்கி அவள் மேலேயே போட்டுட்டு, அப்புறம் நல்லா தூங்கினியா? என்னடி வாய்ஸை மாற்றி பேசிகிட்ருக்க? ஹேய், என்ன பண்ணிகிட்ருக்க? இச்சி தள்ளிப்போ. ஹலோ மிஸ், நீங்கள் தான் வந்து பக்கத்தில் உட்காந்து கையை போடுறீங்க, காலை போடுறீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏய், நீ வாயை மூடிட்டு எதுக்கிட்ட இருந்த? சொல்ல வேண்டியதானடா. நான் ஷாக் ஆகிட்டேன். நல்லா ஷாக்கானு போய் தலைப்போ. காலையே அந்த பையன் கூட என்ன தாண்டி சண்டை போடுற? பார்க், இவன் தாண்டி. நானா? நீங்கள் தான் ஏன் கூட வந்து சண்டை போட்டீங்க. நான் என்னடா சண்டை போட்டேன்? நான் ஏன் போட்டேன்? ஹலோ மிஸ், நான் எப்படி மரியாதையாக சொல்லிகிட்ருக்கேன், இப்படி பேசுகிறேன், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க மிஸ். எனக்கு இருக்கிற நான் கொடுக்கணும்? வேலை விட்டு இல்லாமல் கேம் தானே விளையாண்டு சுற்றிட்டுருக்கு, எது கொடுக்கணும்? நான் உனக்கு பெரிய விஐபி, நீங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும். ஓ அப்படியாடி? அப்போ நானும் உனக்கு கொடுக்க மாட்டேன்டி. டீயா? ஆமாம், நான் கேம் விளாட்றேன்னா நீனும் சும்மா தானே கார் ஓட்டு 2 பேரில் ஒரே மாற்றிட்டுருக்க. ஹலோ மிஸ்டர். ஃபஸ்ட்டு 2 பேர் ஏஞ்சி போங்க போத. ஏன் அப்படி சண்டை போடுறீங்க? இந்த ஃபஸ்ட் நான் காஃபி இப்படி கிளம்பி போத பொடி. யானே தெரிலடி, அவனை பார்த்தா மட்டும் எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஜங்குக், என்னாச்சு ஜங்குக்? ஐயோ கிம், ஏன்னு எனக்கு தெரில, இவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. என்னத்த சொல்லண்ணா, போங்க. சரி வா, நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து. சரி நீ கிளம்பு, ஆஃப்டர்நூனாக வந்துடு. சரி பாய், போயிட்டு வரேன், டாட்டா. பாய். பார்க் பாய். பாய் ஜங்குக். பாரு முறைக்கிறது அப்படி சொல்லிட்டு சியானு. அப்போ பார்க்குக்கு கால் வருது. பார்க்கும். ஹலோ. மேம். என்னது சொல்லுங்கள். அது மேம், ஒரு சீன் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்குது. லைக் அது மட்டும் ஷூட் பண்ணணும், வந்துடுறீங்களா? ஓகே, 2 ஹவர்ஸில் அங்கே இருப்பேன். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே. கேர்ள்ஸ், எனக்கு பண்ண ஒர்க் வந்துச்சு, நான் போயிட்டு வரேன். இன்னும் மறுபடியும் உங்கள் ட்ராமாவை எடுத்து முடிக்கல நீங்கள். முடிஞ்சிடுச்சு, ஜஸ்ட் எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ சீன் மட்டும் பண்ணணுமா, அதுக்கு தான். சரி போயிட்டு வா. பாய். சரி. அப்புறம் ஜியான், நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கே போகிறேன்? இந்த வந்துச்சு ஒன்று, அதை பார்க்கவா? அது இல்லைடி, அது அவங்கள பார்க்கலாம் ஆஃப்டர்நூன் போகணும். அதுக்கு முன்னாடி யாரை பார்க்க போகிறேன்? என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட். அப்போ நாங்கள்லாம் யார் உனக்கு? அது நாங்கள் தானே பார்க்க போகிறேன். ஆமாம். சொல்லிட்டு போடி, போய் தலைப்போ, முதல் கிளம்புலேருந்து. ஓகே பாய். போ. சரி கிளம்பு போடி. ஸோ அட் ஷூட்டிங் ஸ்பாட் அவங்க ஷூட் பண்ணுறாங்கல்ல, அங்கே காமிச்சோம் அப்படின்னா, அந்த ஷூட் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட நடக்க போகுது. எனக்கு அந்த சீனே வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் தான். ஸோ அதுக்கான செட்டப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போன அந்த பார்க் ஜிம்ன்ற பாருல, அவரும் இருக்கார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த சீன் முடிஞ்சிச்சா? எஸ் சார், அவ்வளோதான், ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இனி எடிட்டிங், அவ்வளோதான் சார். ஜஸ்ட் எல்லா பார்ட்ஸையும் எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணிடலாம் 2 டேஸில். எஸ் ஜிம்மன் சார், கண்டிப்பாக பண்ணிடலாம். சொன்ன டேட்டில் அந்த எபிசோட்கான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஓகே குட். ஸோ அப்படியே ஜிம்மனுக்கு கால் வருது. 1 செகண்ட். ஓகே. ஸோ பையன் வந்துட்டு மொபைல் எடுக்கிறான். அது அவன் கையிலேருந்து ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுது. லைக் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஃபோன் அப்படியே கீழே விழுந்தது. ஸோ ஃப்ளோரில் விழுகுது. அந்த ஃப்ளோரில் அதுவும் ஸ்டோன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோனில் விழுந்தது அப்படியே போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்தது. லைக் அது ஒரு அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் தான். கடவுளே, என் ஃபோன் யாராவது ஃபோன் எடுத்து கொடுங்க. ஜமன் கத்த ஆரம்பிச்சிடறான். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவனையே.
ஸோ அப்புறம் வந்து 2-3 பேர் சேர்ந்து 2-3 பேரில் ஒருத்தர் போய் மட்டும் மொபைல் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோதான், ஃபோனு செம்ம கிராக்கு. அதில் வந்து தண்ணி வர வந்துட்டு சொட்டிகிட்ருக்கு ஃபோனுக்குள்ளே இருந்து. ஓ ஷிட்! ஃபஸ்ட் நான் போய் இதை வந்துட்டு சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு வரேன். வைன் ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே சார். ஒரு ஃபோனுக்கு எதுக்கு இவன் இப்படி தவிக்கிறான்? பார்க்கும் கொஞ்சம் விளையாட பார்த்துட்டு சரி நம்ம ஒர்க்கு பார்ப்போன்னு கிளம்பியாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இப்படி ஒரு 2 days போகுது. ஸோ சொன்ன மாதிரி அந்த ட்ராமாவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்துலேயே லைக் இப்போ நியூ ரிலீஸ் ஆச்சுன்னா ஸோ அதுக்கான வியூவர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போகுது. பார்க்குக்கு தான் பயங்கர நர்வஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் ஃபோனே பார்த்துட்ருக்கா. எதுக்கு அப்படின்னா அவங்க சிம் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் ரிப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ என்ன சொல்லியிருப்பார்ல, ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணணும், ஐ மீன் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். வரலையே. ஸோ பிள்ளை மூஞ்சியே வாடிடுச்சு. அப்படியே கேர்ள்ஸ் பார்த்தா அவங்களுக்கு அந்த ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது பார்க்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃபேண்டசி ஸ்டோரிஸில் நம்ம பார்க்க யாரால் அடிச்சுக்க முடியும் சொல் பார்ப்போம். பாரு, பயங்கர ஹிட்டு தான் ட்ராமா. தேங்க்ஸ் டி. ஏன்டி உன்னை எப்படி சொல்லிகிட்ருக்கேன், நீ வெறும் தேங்க்ஸாக சொல்கிற. பாரு ஜியான் இவளை, அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சுடி. என்னம்மாச்சு சொல்லலாம் சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லையே. சொல்லுடி. அது என்னன்னு தெரிலடி, 2 நாளாக சிம் கிட்டேருந்து எந்த மெசேஜும் வரல, கமெண்ட்டும் வரல. அதுவும் இன்றைக்கி பார்த்துட்டு சொல்கிறேன்னு வேறு சொல்லியிருந்தான். எதுவுமே சொல்லலை, காணோம் அவனையே. ஐயா இதுக்கா இப்படி இருக்க? பையன் அது பிஸியாக இருப்பான். இல்லடி அது அட விடுடி, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீ வந்துட்டு இதை எப்படி உட்காந்துட்ருக்க? விடுடி, அதெல்லாம் வந்து சொல்வார். அப்புறம் கேர்ள்ஸ், நானும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கேன். என்ன சொல்ல அது சொல்லுடி. அப்படியே வந்து லைட்டாக ப்ளஷ் பண்ணுறா. இவ எதுக்கு இப்படி கன்றாவியாக பண்ணுறா? ஐயோ பாரேன் பார்க்கு, எனக்கு பயமாக இருக்குது. ஜான் என்னாடி அது? இது தயவாங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? நான் ஓகே சொல்லிட்டேன். ஐயா தேங்க் டேஸ்ட்டே இல்லை. என்னது? ஒன்றும் இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னேன். இல்லை நீ இப்போ தேங்க டேஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். சும்மாடி சும்மா. உனக்கும் தேங்க்கும் தான் அப்படி இருக்கும் ஜோடி பொறுத்தோம். சும்மா பக்காவாக இருப்பீங்க. எப்படி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி பற்றியா. ஆனால் எங்ககிட்ட இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க. அது ஒரே வெக்கமாக இருந்துச்சு அதாண்டி. இருக்கும் சரி ட்ரீட்டு. ஸோ அவங்க ட்ராமா ரிலீஸ் ஆகி ஹிட்டானதுக்கு ட்ரீட்டு, அப்புறம் உங்கள் கமிட்மெண்ட்டுக்கு ட்ரீட்டு கொடுங்க. இன்றைக்கி ஒரே ட்ரீட் மலையில் நினைய போகிறோம் போலியே. ஃபஸ்ட்டு உனக்கு எவன்டி ட்ரீட் தரேன்னு சொன்னது? என்ன பார்க் இப்படி சொல்லிகிட்ருக்க? ட்ரீட்டு சிம் எனக்கு சொல்லட்டும், அப்புறம் நான் ட்ரீட் தரேன். ஐயோயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு ட்ரீட்டு வேணும். உன் சிம் எப்போ வந்து சொல்கிறது, நான் எப்போ வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது. ஸோ இப்போ காலிங் பெல் ஆகுது. எவன்டா அவன்? போய் ஓப்பன் பண்ணடி. ஜியான் நீ போ, பார்க் நீ போ. அட போடி ஜியானு, போய் தொலைகிறேன் போகிறேன். கிம்மு இவனா? இவளா? என்ன வேணும் உனக்கு? நான் உன்னை பார்க்க வரல, தள்ளு. நான் இப்போ சொன்னேன் என்ன பார்க்க வந்தேன்னு. ஃபஸ்ட்டு தள்ளுறியா நான் உள்ளே போக? ஹலோ மிஸ்டர் இல்லைங்க, என்ன பிரச்சனை தான் இப்போ உங்களுக்கு? சொல்லுங்கள். யாரை கேட்டுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க? உங்களை எதுக்குங்க நான் கேட்கணும்? என்ன கேட்கணும்? இது என் வீடும் தான். இப்படியே 2 பேரும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். யார் கூடயோ சண்டை போட்டுட்ருக்கு. ஐ திங்க் அது ஜங்குக்கை பார்த்ததுலேருந்து 2 பேர் சண்டை போட்டு தாண்டி இருக்கானுங்க. அது ஏன்னு எனக்கும் தெரில. வா போய் என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் 2 பேர் மாற்றி சண்டை போடுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கதை திறந்துட்டு. ஐயோயோ உள்ளே வாங்கடா இங்கே பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டே உங்களெலாம் வேடிக்கை பார்க்குறது கேவலமாக. ஆக்சுவலி நான் வந்துட்டு பார்க்குக்கு கங்க்ராச்சுலேட் பண்ண தான் வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்க். தேங்க்யூ. உட்காருங்க, நான் அதை உங்களுக்கு கொண்டு வர சாப்பிட. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், சும்மா உட்காருங்க ஜங்கு. ஸோ அகெயின் வந்துட்டு காலிங் பெல் ரேங்க் ஆகுது. ஸோ திருப்பி ஜியான் தான் போகிறான். ஸோ ஓப்பன் பண்ணான். செல்லோன்னு சொல்லி ஒருத்தன் கட்டி பிடிக்க போகிறான். ஹே ஜியான் வாங்க டாக்டர். யார் வேணும்? கிம்
கிம்லாம் இல்லையே வீட்டில். இது இல்லையா? ஆமாம், பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போனாலே இது பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், தெரியாதா? அவள் ஒரு 4 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணி சுற்றுறா. அந்த பையன் பேர் கூட இந்த ஊரில் சங்கோசோக்கா. அப்போ நான் யார்? எங்கே கிம் அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோன் போடுறான். ஸோ ஜியான் பார்த்து வச்சிட்ருக்கா. போடுங்க பாருங்கள், அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் ஏதோ நைட் அவுட் நேரம் சொன்னான், நாளைக்கு காலையில் வருவான். இது நைட் அவுட்டா? ஹலோ. ஆ சொல்லுதா? எங்கே இருக்கேன்? வீட்டில் தான் இருக்கேன். நீ பொய் சொல்கிறது தானே? பாரு ஜியா, நீ வீட்டில் இல்லைன்னு சொல்கிறா. அவள் கிடக்குற பைத்தியக்காரி. இங்கே தான்டா இருக்கேன், நான் வீட்டில் தான் நிற்கிறேன். நீ இல்லை. நீ இருக்கேன்டா, இங்கே தான்டா இருக்கேன். இல்லை, நீ சங்கோசாக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டியாமே. ஏச்சி இரு அப்படி சொல்லிட்டு சோவரா. என்னடா உனக்கு பிரச்சனை? இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு சோச்சியான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்றா. இவளுக்கு வேறு வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு உள்ள வத்தையாங். சங்கோக், அட தயாங், நீங்கள் என்னடா பண்ணுற? அதான் நீ இங்கே என்னடா பண்ணுற? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன்டா. ஃப்ரெண்டா? யார்? ஜியானா? சீச்சி தப்பாக பேசாத. ஏன்டா? ஐயோ, அதை விட. அதாவது கிம் தான் என் ஃப்ரெண்டு, நான் அவளோட டீம்மேட். ஓ ஓகே. நீ நான் வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம். யார்? இதோ கிம் தான். பாரேன் கிம் ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லலை பார்த்தியா நீ என்கிட்டதெல்லாம்? சொல்லணும் தான் நினச்சேன், டீம்மாக இருக்கும்போது சொல்லலாம் நினச்சேன். வீடு எப்படி தெரிஞ்சிடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா என்ன? ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம் சங்குக்கா, நீ எப்போ வந்துட்டு அப்ராட்லேருந்து வந்த? ஜஸ்ட் ஒரு 2 months பிஃபோர். ஓகே சரிடா, எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்கானுங்க மாற்றி. ஸோ அப்போ அவனும் வந்துட்டு பார்க்குக்கு கங்க்ராச்சுலேட் பண்ண தான் வந்திருப்பான். அங்கே பார்க் மட்டும்தான் வந்துட்டு செலிப்ரேஷன் மூட்லேயே இல்லை, வேறு எல்லோரும் செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கை பார்த்துட்டு பசங்களே என்னாச்சு பார்க்குக்கு ஃபஸ்ட்டு ஏன் அப்படி இருக்காங்க? அவளுக்கு அவங்க ஆளை காணோன்னு வந்துட்டு சோகம். ஆளா? யார்? சிம்மா. இப்போ என்ன அவங்க பாய் ஃப்ரெண்ட் தானே? எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், வாங்க பார்த்துட்டு வரலாம் எல்லோரும் போய். அது அவளுக்கு தெரியாதா? சரி, அவன் நம்பர் தெரியாதா? அப்புறம் எங்கள் பாய் ஃப்ரெண்டு எப்படி சொல்ல? ஸோ அவள் லவ் ஸ்டோரிஸ் உட்காந்து சொல்லிகிட்ருக்கானுங்க. அதாவது ஸோ அவள் காமிக்ஸ் எழுதுவா, அதை வந்துட்டு பார்த்து ஒரு பையன் கமெண்ட் பண்ணுவான், அவளுக்கு காதல் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க சொன்னுங்க. இதெல்லாம் எப்படிங்க இவனுங்களாம் நம்பி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவ ஒரு பக்கம் நல்லா புரியாதுன்ற மாதிரி பசங்க. இப்போ என்ன பண்ணுறது, அவனை காணுமே. ஐ ஹாவ் ஒன் ஐடியா. என்னது? யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? நிஜமா ஜங்குக்? எஸ். அவங்க ஐடி கொடுங்க, அதாவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்கள்ல அந்த ஐடி, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அவன் அந்த மேன்வா அப்லோட் பண்ணுவாள் இல்லையா, அந்த ஆப்பில் இருக்கிற அவனோட ஐடி. ஓகேவா? ஸோ அவன் மேன்வா அவாய்ட் பேட் இதில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டா. ஸோ எல்லாத்துலேயும் ஒரே நேம் தான், சிம். அதை கொடுக்க ஸோ பார்த்துட்ருக்காங்க. கண்டுபிடிச்சலாம் கவலைப்படாதீங்க. எப்படி வந்துட்டு கூகுளில் வச்சு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். கூகுளில் கண்டுபிடிச்சிடலாம், இமெயிலில் கண்டுபிடிச்சோன்னா. ஸோ அப்படி ஜிமெயிலேருந்து ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சா அளவே கண்டுபிடிச்ச மாதிரி, கவலைப்படாதீங்க. ஓகே. ஸோ அப்படியே வந்துட்டு தீவிரமாக இங்கே வந்துட்டு ஹேக்கர் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கானுங்க, மொத்தமாக குரூப்பாக சேர்ந்து. அப்படியே அந்த சைடு காமிச்சோன்னா, ஸோ பார்க் குரூப்ஸோட ஒன்றான பார்க் ஜிவன் தான் கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். முன்னாடி டிவியில் ட்ராமா ஓடிட்டுருக்கு, இப்போ நியூரல் ரீசன்ட் ட்ராமா. ஸோ ட்ராமா பார்க்குறான், ஃபோனை பார்க்குறான், ட்ராமா பார்க்குறான், ஃபோனை பார்க்குறான். சல்லியாக அப்படியே ஃபோன் இருக்குது. அந்த டைமுக்கு அப்படியே அசிஸ்டன்ட் வர்றாரு, கையில் புது ஃபோனோட பிராண்ட் நியூ ஃபோன். ஸோ இந்தாங்க மொபைல் கொடு அப்படி சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அந்த மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சிம் கால்லாம் லோட் பண்ணுறான். இந்தடா போது என் இமெயிலெலாம் லாகின் பண்ணடா. ஓகே சார் சொல்லிட்டு ஸோ அவன் இமெயிலு ஜிமெயில் எல்லாத்தையும் லாகின் பண்ணி கையில் கொடுக்க, எங்கடா என்னோட இது? சார் இதான் உங்கள் அஃபிஷியல். இது இல்லை, என் பர்சனல் இமெயில் ஜிமெயில். அதெல்லாம் எங்கே சார்? அது உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பர்சனல்னால், எனக்கு ஒன்லி அஃபிஷியல் தான் தெரியும். அஃபிஷியல் அக்கௌண்ட் மட்டும் தான் சார் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குதுக்குலாம் இல்லையா? கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இப்போ பசங்கள்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க அந்த இடத்துக்கு. சங்குக்கா, இது ஏன் வீடுறா, இங்கே எதுக்குடா வந்தேன்? இங்கே தான்டா லொக்கேஷன் காமிக்குது, அந்த நம்பர் ரிஜிஸ்டர் இருக்காது லொக்கேஷன். ஏன் வீடுறா அது? அப்போ நீ தான் சிம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிம். சிச்சி நாளாக இல்லை, என் ஃபோன் நம்பர் இது கிடையாது, இந்த வீட்டில் வேறலாம் இருக்கீங்க.
வேறு யாரெல்லாம் இருக்கோம்? நான் இருக்கேன், எங்கள் அண்ணன் இருக்கான். ஜிமினா? ஆமாம். ஆமாம், வேறு யார்? எங்கள் அண்ணன், அப்புறம் மேட்ஸு, அவ்வளோதான். ஒருவேளை உங்கள் அண்ணன் நம்பராக இருக்கும். இல்லையே, எனக்கு தெரியாதா? நான் எங்கள் அண்ணன் நம்பர் இதெல்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் நம்பர் இருந்தால் இருக்கு பாரு, என்கிட்ட இருக்குது. அங்கே தான் வந்துட்டு ஆளை பார்க்க போகிற சந்தோஷத்தில் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்க மாட்டானுங்க போல், ஏதோ விளாடிட்டு இருக்க மாட்டுது எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வச்சியான்னு பிள்ளைக்கு திருப்பி சோகமாயிடுச்சு. ஸோ உள்ளே போன ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். ஏய் 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 அவன் கையில் இருக்க ஃபோன் தான்டா அப்படின்ற மாதிரி அந்த கையில் இருக்க ஃபோனை பார்க்குறானுங்க. அவன் தான்டா 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கான். அவனே தான். ஆர் யூ ஷுர் ஜங்குக்? ஆமாம் பார்க்க அவன் தான். ஸோ இவளும் வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஓடி போய் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நிற்கிறா. சிம் சிம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்படியே அந்த பர்சன் திரும்புகிறாங்க, யார் வேணும் அப்படின்ற மாதிரி. ஆலன், பார்க் எங்கன்னு பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்? அப்படியே ஒரு கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஸோ அவளுக்கு வந்துட்டு சிம் சிம் ஆலன் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவன் பக்கத்தில் இன்னும் ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு போக நடுவில் வந்து ஜிம்மு நிற்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பார்க்கிங்க? தள்ளுங்க, நான் சிம் சிம் கிட்டே போகணும் அப்படின்னா சொல்ல. ஸோ ஆலனு, சிம் சிம்மா யார் இது? நீங்கள் தான். நீங்கள் இல்லையா? எனக்கு சிம் சிம்னா யாருன்னே தெரியாது, எனக்கு சிப்ஸ் தான் தெரியும். டேய் தேங்காய், அப்போ நான் மாற்றி தான் போட்டுட்டணும். ஆஹா, கரெக்டாக தான்டா பண்ணியிருக்க. டே அவன் தான் சிம் சிம் இல்லையா? அவன் இல்லை, இவன் தான் அப்படி சொல்லிட்டு பார்க் ஜிமினை கை காமிக்கிறாங்க. யூ மீன் யுவர் பிரதர் ஜிமின்? ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டியாட்டான். டே எப்படா சொல்கிற? அங்கே பாரு. ஸோ அப்படி பேசுகிறத பார்க்குறாங்க. தள்ளுங்க, நான் போகணும். ஆஹா ஆஹா பார்க் ராங் பர்சன் பார்க். அது சிம் சிம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் சிம் சிம். ஐயோ பார்க், அந்த சிம் சிம் நான் தான். என்னது? நான் தான். ஆர் யூ ஷுர்? ப்ராமிஸா நான் தான். ஸோ டக்குன்னு போயிட்டு அப்படியே ஜிம்மை டைட் ஹேக் ஜிம்முன்னு ஹேக் பண்ணிக்கிறான். அப்போது நீங்கள் தான் சிம் சிம்மா? ரிவ்யூ சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எங்கே போனீங்க? என் ஃபோன் உடஞ்சிடுச்சு. அதான் அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் உடஞ்சிச்சு. என்னமோ ஐ ஐ ஐ லவ் யூ சிம் சிம். ஐ லவ் யூ டூ. வாட் ரியலி? ஆமாம். ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியோ ஸ்பின் பண்ணுறான். ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, கேர்ள்ஸ்லாம் என்னையா நடக்குதுங்கிற மாதிரி தான். சேனு அப்போ 2 ஜோடி கமிட் ஆகிடுச்சு. நம்ம தான் ஒன்று கட்டியாக இருக்கோமோ? ஸோ அப்புறம் என்ன, ஆஃப்டர் தட் ஹாப்பி கப்பலாக வந்துட்டு 2 கப்பல் மாறிட்டாங்க. ஸோ இதில் என்னென்னா, பார்க் ஜிமின் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட தம்பி தான் கிம் தயாங். ஸோ அவங்க 2 பேர் பிரதர்ஸ். அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீரோஸோட ரோலை. இப்போ ஜங்குக்கு கால் வருது. ஸோ ஜங்குக்கு அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கள். என்னது, என்ன சொல்கிறீங்க? இதோ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ அவன் வேகமாக போகிறான். எங்கடா போகிற? டேடி எங்கள் அப்பங்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்டா, பார்க்க போகிறேன்டா. சரி போ. சரிடி, அவங்க காதல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? நீ கிளம்பு, நான் என் ஆள் கூட போகிறேன். ஓ சரிங்க மேடம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி வெளியே போகிறா. அப்போ எனக்கு கால் வருது. ஹலோ வயன்மா. சொல்லுங்கள் அங்கிள். நான் சார் பார்க்கணுன்னு சொன்னாருமா. அப்படியே அங்கிள் வந்துடுறேன். எங்கே அங்கிள் வர சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே எதுக்கு அங்கிள்? நீ வாமா, உனக்கே தெரிய வரும். சரிங்க அங்கிள். ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக் சீட் பார்த்தோன்னா அவன் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணிட்டு போகிறான். ஸோ அவங்க அப்பா பேர் சொல்லி கேட்குறேன் எங்கே இருக்கார் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்கள ஒரு ஈஸியோ வார்னிங் சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் போகிறான். என்னாச்சு அங்கிள்? என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு? அது ஹார்ட் அட்டாக்ப்பா. சரி உள்ளே போய் பார்ப்பான்னு சொல்ல. ஸோ அங்கே பார்த்தா அவர் படுத்துட்ருக்காரு. பா என்னாச்சு உனக்கு? ஜங்குக்கா இப்போ என்னாச்சுப்பா? என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கப்பா. இப்போ பண்ண வேண்டியதானேப்பா? அங்கிள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லுங்கள். இல்லை ஜங்குக்கு அப்பா தான் வேணான்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்ப்பா ஏன்? ஜங்குக் அது டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் சான்ஸ் கம்மி தான்னு சொன்னார். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு. ஜங்குக் எனக்காக நான் சொல்கிறது கேட்பியா? என்னப்பா? நம்ம பிஸ்னஸ் எடுத்து பார்த்துக்கோ ஜங்குக். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஜங்குக் ஸோ அப்படியே உள்ள வந்துட்டு டாக்டர் யார் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஸோ கொடுக்க. சரிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி அப்படி சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு போகிறான். ஸோ அடுத்த சீன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஜான் ஒரு பர்சன் மாதிரி உட்காந்துட்ருக்கா.
அங்கிள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அங்கிள்? உங்களுக்கு என்ன ஆச்சு? அதான் சொன்னார்ல அசிஸ்டண்ட் எல்லாத்தையும். அது சொன்னார் தான் அங்கிள். ஜியான் எனக்காக ஒன்று செய்வியா? சொல்லுங்கள் அங்கிள். என் பையனை மேரேஜ் பண்ணிப்பியா? அங்கிள் என்ன சொல்கிறீங்க? அது எப்படி என்னால் முடியும்? ஜியான், சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அதான் ஆசை. உங்கள் அப்பாவுக்கும் சரி, உங்கள் அம்மா அண்ட் என் ஒய்ஃப் எல்லாருக்கும் அதான் ஆசை. ப்ளீஸ் வாங்கி பண்ணிக்கோ. ஐயோ அங்கிள், அது எப்படி முடியும்? அவர் தான் இப்போ இல்லையே. அவன் இல்லை, என் சின்ன பையன் இருக்கான்ல. சின்ன பையனா? உங்களுக்கு இருக்கா? ஆமாம்மா. பா. அப்படியே ஜியான் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் நிற்கிறான். இவன் தான் என் 2வது பையன். அங்கிள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஏய், எங்கே ரெடி பண்ணிகிட்ருக்க? ஜங்குக், உங்களுக்கு தெரியுமா உனக்கு? தெரியும்ப்பா. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஓ, அப்போ நல்லது தான். ஜங்குக், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்டல. என்னதுப்பா? நீ ஜியான் தானே மேரேஜ் பண்ணிக்கணும். பா, வாய்ப்பே இல்லைப்பா. ஏன்டா பா? இவளெல்லாம் ஏன்ப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்காக பண்ணிக்கோடா. ஸோ ஜியான் ஸ்டில் ஷாக்கு அந்த இடத்துலேயே நிற்கிறா. பா, என்னப்பா பேசுகிறனால முடியாதுப்பா. எனக்காக பண்ணு ஜங்கு. அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்கிறதா உங்கள் அண்ணன் தாண்டா பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஒன்று நானும் பார்க்கணும்டா. ப்ளீஸ் ஜங்கு பண்ணிக்கோ. ஏன்ப்பா? ஜங்கு, கடைசி ஆசை கேட்குறேன். ப்ளீஸ் ஜங்குக். சரிப்பா, பண்ணிக்கிறேன். அங்கிள் ப்ளீஸ் ஜியான், ப்ளீஸ் எனக்காக பண்ணிக்கோ ஜியான். லிட்டரலி நான் உங்ககிட்ட கடைசி ஆசையாக தான் கேட்குறேன். ப்ளீஸ். சரி அங்கிள், பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போது ஆப்ரேஷன் இல்லைப்பா, நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன். ஏன்ப்பா? நான் தான் ஒத்துக்கிட்டேன்லப்பா. இல்லை ஜங்கு, நான் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருப்பேனா இல்லையானே தெரியல. ஸோ என் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இன்னும் 2 டேஸில் பண்ணிக்கோ மேரேஜ். அங்கிள் 2 டேஸில் எப்படி அங்கிள்? அதெல்லாம் பண்ணிடலாம். ஸோ ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் சரி அப்படின்றாங்க. மேரேஜ்க்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மனசுடைஞ்ச ஜியான் வீட்டுக்கு போகிறா. ஸோ கேர்ள்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க. என்ன ஜியான், எங்கே போனேன்? வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம், நீ எங்கே போனேன்? அது ஒன்றும் இல்லடி, அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ கேர்ள்ஸ்லாம் செம்ம ஷாக்கு. என்னடி சொல்லிகிட்ருக்க? 2 டேஸில் மேரேஜா? ஜியான் விளாடாது ஜியான். நான் எதுக்கடி விளாட போகிறேன்? எனக்கு என்ன ஆசையாக என்ன? நான் ரூமுக்கு போகிறேன்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி போ. என்னடி எப்படி சொல்லிகிட்ருக்கா? ஆமாம் பார்க், என்ன பண்ணுறது? 2 டேஸில் மேரேஜ் ஆமே. ஆமாம்ல. ஆமாம், மாப்பிள்ளை யார்? ஆமாம்ல, கேட்கல நம்ம. அவங்க அங்கிளோட பையன்னு சொன்னான். யார் தெரியலையே. சரிடா, ஒருட்டி கேட்போம். அப்போது காலிங் பெல் சவுண்ட். கேர்ள்ஸ் தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்குக்கு நிற்கிறான். வாடா ஜங்குக்கா, என்ன சொல்லாமல் வந்துட்டேன்? என்னடா விஷயம்? அது இல்லை கிம், நான் ஜியானை கூட்டிகிட்டு போவேன் அந்த ஷாப்பிங்க்கு. ஜியானை நீ இருக்கா ஷாப்பிங்? வெயிட், டோன்ட் டெல் மீ. ஆமாம், நான் தான் அவரோட பையன். ஓ காட், என்ன நடக்குதுங்க? கிம், என்னால் நம்பவே முடியலடி. சேம் ரியாக்ஷன். கைஸ், என்னாச்சு? யார்? உன் அப்பா ட்ரெஸ் பிக் பண்ண ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொன்னார். ஓகே, வரேன். நான் போயிட்டு வரேன்டி. சரி, நீங்களும் வரீங்களா? நாங்களா? சரி, வரோம், போகலாம் வா. சரி வாங்க, எல்லாரும் போகலாம். சரி, ஜங்குக் தான் காரில் கூட்டிகிட்டு போகிறான். கேர்ள்ஸ் அப்படியே உங்கள் பாய் ஃப்ரெண்டே வர சொல்லிடுங்க. ஜங்கு, அவனுங்க ரூம்மேட்டில் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் பிக் பண்ணணும்ல. சரி. ஸோ அங்கே மால் போயாச்சு. ஸோ ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 பேருக்குமே, மாப்பிள்ளைக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, சுத்தமாக விருப்பமே இல்லை. 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அமைதியாக. ஜான், சூஸ் பண்ணு ஜான், ஏதாவது நீங்களே சூஸ் பண்ணுங்கடி. உன் மேரேஜ் ஒரே ஒரு தடவை நடக்க போகுது மேரேஜ். உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுடி. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, தயவு செஞ்சு என்னை விடுங்கடி, நீங்களாக சூஸ் பண்ணுங்கடி. ஓகே, சரி உங்க கூட வா, நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ் ட்ரை பண்ணு. ஓகே, இது போடலாமா அது போடலாமா? ஏதாவது ஜஸ்ட் சிம்பிளாக. ஓகே, இது ஓகேவா? ஓகே தான். சரி, போய் ட்ரை பண்ணிவிட்டு வா. எதுக்கு ட்ரைலாம் பண்ணி பார்க்கணும் இப்போது? ஃபிட் ஆகணும்லடி. நீ என்னடி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க? போடி.
சரி போய் தொலைகிறேன். ஸோ அப்படியே ஜானும் சேஞ்சிங் ரூமுக்குள்ளே போயாச்சா. ஜங்குக்கு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க பண்ணுறது எல்லாத்தையும். ஸோ பசங்க 2 பேரும் இப்போ தான் கதையெல்லாம் கேட்டு அவனுங்களும் ஷாக்கில் உட்காந்துருக்கானுங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஜான் அப்படியே வந்துட்டு ட்ரையல் ரூம்லேருந்து அப்படியே வெளியே வரா. கேர்ள்ஸ்லாம் அப்படியே வாயில் கையை வச்சு பார்க்குறாங்க. ஜியான் இன்னைக்கு தானே அவங்கள பொண்ணு மாதிரியே பார்க்குறோம், பொண்ணு மாதிரியே இருக்குடி. ஜங்குக்கு அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறான். பொண்ணு பயங்கர அழகாக இருக்கா. எனக்கு இன்றைக்கி தான் அவன் கண்ணுக்கு அது பொண்ணு மாதிரியே தெரியுது. ஸோ ஒரு நாள் கத்திக்கிட்டு இருந்திருப்பாள், இன்றைக்கி தான் பொண்ணு மாதிரி தெரிய அப்படியே பார்த்துட்ருக்கான். நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, போதும்ல, வாங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போகலாம். ஜங்குக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ஜங்குக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போய் பிக் பண்ணுங்கள். ஐயோ நானா, பார்க் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை பார்க். ஐயோ 2 பேருக்கு வேறு வேலையே இல்லை. பீச்சை நீங்களாலும் கூட்டிகிட்டு போங்க. சரி சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கு கூட்டிகிட்டு போய் அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வரானுங்க. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து பார்த்து ஜோசியான்னு பார்க்குறா. அவள்தான் இல்லை ஸ்டன் ஆகிடுச்சு. பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம். ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு மிரர் நிற்க வச்சு ஜோடி போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவருக்கு மேலே 2 பேரும் மூஞ்சி பக்கமாக திருப்பிட்டு நிற்க. ஸோ 4 பேரும் பாரு 2 பேரும் எப்படி இருக்காங்கப்பா, எட் ஃபார் ஈச் அதர் அப்படி சொல்லிட்டு கேர்ள்ஸாக சிரிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் பாய்ஸும் அப்படி தான். சரி போதும், எல்லோரும் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, கிளம்பலாம். வெட்டிங் ரிங் வர சூஸ் பண்ண போகணும். ஓகே. ஷாப்பிங் முடிஞ்சு எல்லோரும் அப்படியே அப்பார்ட்மெண்ட் போயிட்டுருக்காங்க. ஸோ காரில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணது ஜங்குக், அந்த சைட் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்குது ஜான், பின்னாடி 2 கப்பல் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ 4 பேருக்குள்ளே பேசிகிட்டே வராங்க. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம். அவன் ரோட்டை பார்த்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான், அவன் விண்டோ வழியாக ஸோ வியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க 4 பேர் பேசிகிட்ருக்காங்க. இன்னும் இது 2 மூஞ்ச கூட திருப்பி பேச மாட்டுது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு செட் ஆகாது பார்த்தியா. ஆனால் காடோட பிளானு இப்போ போல சண்டை போட்டே இருப்பானுங்கள்ல, எப்படி வந்துட்டு ஒன்றால் லைஃப் வாழ போகிறாங்க, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாது அப்படின்ற. ஆமாம் ஆமாம், கொஞ்ச நாள் 2 பேரும் புரிஞ்சுட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தானாகவே வந்துடும் லவ்லாம். ஐ சரி. அப்படியே ஸ்கிப் பண்ணால் மேரேஜ் டே. ஸோ 2 பேர் சர்ச்சில் நின்றுட்டுருக்காங்க ஃபாதருக்கு முன்னாடி. ஸோ இந்த வேர்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. கேர்ள்ஸு பாய்ஸ்லாம் நின்று பார்த்துட்டு, இதெல்லாம் நம்ம பிளானே பண்ணலடி, பாரு மேரேஜ்லாம் நடக்குதுல்ல, அதுவும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் ஜியானுக்கு. என்னைக்காவது இப்படிலாம் இமேஜின் பண்ணி பார்த்தோமா, எனக்கு ஒரே அழுகையாக வருது பார்க்க அப்படி சொல்லிக்க அழுக. மீ டூடி, இப்போலாம் நம்ம அப்போ இமேஜின் பண்ணாமல் போயிட்டோம்ல, எப்படி இவளை விட்டுட்டு இருக்க போகிறோம், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவாள்ல. ஆமாம்ல, அப்போ நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போமா என்ன? ஐயோ எனக்கு நினைக்கவே முடியலடி, எனக்கு அழுகையாக வருது. சரி விடு, மேரேஜ் முடியட்டும். ஸோ அப்படியே மேரேஜும் எண்ட் ஆகுது. ஸோ க்ரூம் மூஞ்சிலையும் சந்தோஷம் இல்லை, பிரைட் மூஞ்சிலையும் சந்தோஷம் இல்லை. 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த ஈவெண்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜங்குக்கு இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு, ஸோ தனியாக இருக்காங்க அங்கே கிளம்பியாச்சு. ஸோ ஜானுக்குலாம் போக மனசே இல்லை. கேர்ள்ஸை விட்டு போகும்போது கேர்ள்ஸுக்கும் சரி, ஜான் உண்மையிலேயே போறியா ஜான், எனக்கு ஏதோ கனவு கண்டுற மாதிரி இருக்கு, என்னால் தயவு செஞ்சு கனவு வந்து எழுப்பி விடுங்கடா, என்னால் தான் நம்பவே முடியல, எனக்கும் தாண்டி அப்படி சொல்லி 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ராமாஸெல்லாம் பசங்களும் பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட மேன்ஷனுக்கும் போயாச்சு. லைக் அவன் இருந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ கொஞ்சம் சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ மட்டும் தனியாக இருந்திருப்பான் அவங்க அப்பா கூட இல்லாமல். ஸோ ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், ரெஸ்ட் ரூம், அவ்வளோதான். ஜியான், இந்த அப்பார்ட்மெண்ட் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் 1 வீக்கில் டேடோட மேன்ஷன் போயிடலாம். இல்லை எனக்கு இதுவே பரவாயில்ல, ஃபைன், இங்கே இருந்தால் எனக்கு ஓகே தான். சரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கோ. சரிங்க சங்கு. அந்த டேவும் அப்படியே மூவ் ஆகுது. 2 பேர் பேசிக்க கூட கிடையாது. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆப்ரேஷன் இல்லையா அவங்க டேடுக்கு. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கு. 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் லேட்டர், ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் ஜங்குக்கோட அப்பா இறந்து போயிட்டார். ஸோ அதுக்கான ஃபியூனரல் அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் ஜங்குக் தான் அந்த ஃபுல் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறான். ஸோ மேன்ஷனுக்கும் போயிடுறாங்க, வேறு மேன்ஷன் அவங்க அப்பா இருந்திருப்பார்ல, ஸோ அந்த வீட்டுக்கு. ஸோ ஜியானுக்கும் சும்மா தான் இருக்காங்க, இருக்கவும் அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அது பெரிய மேன்ஷன், அந்த மேன்ஷனில் அவள் மட்டும்தான் தனியாக இருக்கா. ஜங்குக்கு ஒர்க் போயிட்டாலும் 2-3 மெய்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அவளுக்கு அங்கே இருக்கிறது ஒரு மாதிரியே இருக்குது. அட் ஈவினிங் டைம் ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான்.
ஜியான் அந்த ஹாலில் உட்காந்துருக்கான். ஸோ அவனும் வந்து உட்காரான். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் ஜங்கு. சரி. ஜங்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்னாச்சு என்னன்னு கேளு. நான் கேட்குறது மட்டும் எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவேன் ஜங்கு. என்னன்னு சொல்லு. ஸோ அப்படி இந்த நேரத்தில் சீனை கட் பண்ணிவிட்டு கேர்ள்ஸை காமிச்சோம் அப்படின்னா, ஸோ அவங்க 2 பேரும் வீட்டில் இருக்காங்க வித் அவங்க பாய் ஃப்ரெண்டோட. ஸோ எல்லோரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. கேர்ள்ஸ் 2 பேரும் ஒரே அழுகை. ஸோ ஜியான் போயிட்டா இல்லையா, அதனால் நாங்கள் இப்படி ஒரு டே வரும் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல. இப்படிலாம் நாங்கள் பிளான் எங்கள் ஃப்யூச்சரை பற்றி பிளான் போட்டோம். ஆனால் இப்படிலாம் நாங்கள் போடவே இல்லையே, அவள் இப்படி போயிட்டாலே அப்படி சொல்லி அழுதுட்ருக்காங்க. பாய்ஸ் சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. சரி விடுங்க அவங்க போனதுக்கப்புறம் தானே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்து உட்காந்துருக்கோம். விடுங்களேன், நாங்கள் தான் 2 பேர் இருக்கோம்ல. ஆனால் எங்கள் ஜியான் போயிட்டாலே, அவள் மேரேஜ் ஆகி போயிட்டா. வேறு என்ன பண்ணுறது? தெரியுமா உங்களுக்கு ஒன்று, ஜியான் அந்த ஃப்ளாட்டை ஆசைப்பட்டு வாங்கினா இங்கே இருக்கணும் அப்படி சொல்லி 3 பேர் கடைசி வரைக்கும் ஒன்றாவே சாகுற வரைக்கும் ஒன்றா இருக்கலான்னு வேறு பிளான் போட்டானா அவள் இப்படி கல்யாணம் ஆகி போயிட்டா. என்னால் ஏற்றுக்கவே முடியல வேணாம், என்னாலேயும் தான் அவங்க அப்படி சொல்லி அழுகிறாங்க. ஸோ சடனாக காலிங் பண்ணுறாங்க வேறு சவுண்ட். ஸோ போய் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண இடத்துல ஜங்குக்கும் ஜியான் நிற்கிறாங்க. 2 பேரும் உள்ளே வாங்க ஜியான் அப்படி சொல்லி 2 பேரும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜியானை ஹக் பண்ணி நிற்கிறான். இங்கே ரெடி பண்ணுற என்ன சூட் கேஸோடு வந்திருக்கீங்க? இன்னும் 2 பேரும் ஹனிமூன் போக போகிறீங்களா? ஹனிமூனும் அவங்க கூடயா? அட போடி, அப்படி இருக்கு சூட் கேஸ். நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். என்னது? ஆமாம், அப்புறம் ஆசைப்பட்டு எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினோம். உங்களை மட்டும் ஜாலியாக இருக்கட்டும், நான் மட்டும் அங்கே போயிருக்கவா? நான் இங்கே தான் இருப்பேன். அது எப்படி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சில்ல, எப்படி உன் புருஷன் விட்டுட்டு இருப்பேன்? அவனையும் கூப்பிட்டு வந்துட்டேன், அவன் இங்கே தான் இருக்க போகிறான். அதான் 2 சூட் கேஸ். ஜியான் லவ் யூ. லவ் யூ டூ. ஏன்டி வேண்டாம்ப்பா சொல்கிறீங்க இப்படி? நான் வந்தது பிடிக்கலையான்னு சொல்லிடுங்கப்பா. பிடிக்கல நான் அப்படியே போயிடுறேன். போடி, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? சரி இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க? அதாவது ஜங்குக், நாங்கள் வந்துட்டு எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தனியாக இருக்காங்கன்னு கம்பெனி கொடுக்க வந்தோம். அட பாவீங்களா? அப்போது என் ரூமை காலி பண்ணிட்டீங்க தானே, அவனுங்களுக்கு கொடுத்துட்டிங்களா? இருங்கடி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ரூம் ஓப்பன் பண்ணுறா. ஸோ ரூம் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. லைக் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்டு வச்சுட்டு போன எல்லா திங்ஸுமே என் ரூம் அப்படியே தான் இருக்குது. பைத்தியக்காரி, நாங்கள் எப்படி வந்துட்டு அதெல்லாம் பண்ணுவோம் சொல்லி பார்ப்போம். என்ன தான் ஆனாலும் அந்த ரூம் உனக்கு தான். இவனுங்க எங்கள் ரூம் தங்க வச்சுக்க மாட்டோமா என்ன? ஓ அப்படி. ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு, மந்த் அண்ட் டேஸ்லாம். ஸோ 6 பேருமே அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ கப்பலாக. பட் ஜியானுக்கும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேருக்கும் சுத்தமாக ஆக மாட்டேது. 2 பேரும் சண்டை தான். ஸோ கொஞ்ச நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, லைக் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. ஸோ சின்ன விஷயத்துக்கு ஆர்கியூமெண்ட்டு. ஸோ பழைய மாதிரி தான் மறுபடியும். ஸோ வேண்டாம் இப்போ ஒரே ரூமில் இருக்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி டேஸ்லாம் போகுது. எல்லா மெம்பர்ஸும் அவங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜியானும் அவளோட ரேஸ்க்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராக்டிஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா இருந்த போஸ்ட்டுக்கு இப்போ ஜங்குக்கு தான் இருக்கான். அந்த ரீசனால் ஜங்குக்கும் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வரான், லைக் அந்த ரேஸ் நடக்கிற பிளேஸ்க்கு. ஆல்ரெடி ஜங்குக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ்னாலே பிடிக்காது இல்லை. ஸோ லைக் ரேஸ் தான் பிடிக்காது. ஸோ விருப்பமே இல்லாமல் அந்த பிளேஸில் இருக்கான். தென் அப்படி மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பிரதரோட ஞாபகம் வருது. ஸோ அவன் சின்ன பையனாக இருக்கும்போது லைக் ஒரு 15 அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அண்ணன் ரேஸ் ட்ரைவ் பண்ணும்போது இவன் வந்திருப்பான்ல. ஸோ அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே அவங்க அண்ணன் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வரான். அப்படியே ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு ரேஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஜியானும் ஸ்டார்ட் பண்ணுறா. ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். லைக் அந்த குருவெல்லாம் பரபரப்பாகிறது அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். தென் ஆஃப்டர் த மேட்ச் வந்துட்டு ஜியான் தான் வின் பண்ணிட்டா. ஸோ போடியமில் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் ப்ளேஸு. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் போடியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக்கு எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கு. வீட்டையும் ரீச் பண்ணியாச்சு. ஸோ கேர்ள்ஸ் கிட்டே ஹாப்பியாக ஜியான் சொல்லிட்டுருக்கான், அந்த மாதிரி நான் வின் பண்ணிட்டேன் இன்றைக்கும். கேர்ள்ஸும் பயங்கர ஹாப்பி. ஆஃப்டர் தட் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. பிகாஸ் இதுக்கப்புறம் ஜியானுக்கு ஒன்லி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரேஸ் தான். அதனால் எல்லோரும் பயங்கர ஹாப்பி. ஆனால் ஜங்குக்கு தான் சரியே இல்லை. பட் அவன் அதெல்லாம் கேர் பண்ணிக்கலாம், அவன் ஒர்க்கை பார்க்குறான். அண்ட் ஜியானும் சரி. ஸோ அவளோட ப்ராக்டிஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் மேட்ச் இல்லையா,
ஸோ அப்படியே வந்துட்டு அவள் இன்டர்நேஷ்னல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் நல்லபடியாக முடியுது, வின் பண்ணுறா. தென் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கா. அடிக்கடி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போயிட்டு வருது, மேட்ச்க்காக அது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த சீசனில் ஒரு 7 to 6 மேட்சஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஜான் ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். லைக் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே கேர்ள்ஸ்லாம் உட்காந்து அண்ட் பாய்ஸும் சரி தான். ஸோ எல்லோரும் உட்காந்து வந்துட்டு சாப்பிட்றது அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜான் அடுத்த மேட்ச் எங்க அடுத்து மியாமி கிராண்ட் பிக்ஸ். ஜங்குக்கு இந்த பேரை கேட்க ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்குது. இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது ஜான்? இன்னும் 1.5 month இருக்குது. கொஞ்ச நாள் நடுவில் இருந்த 2-3 மேட்சஸ்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ மியாமி தான். இப்போ இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நீனும் F1 போயிட்டு வரல? ஆமாம் என்னையும் அச்சீவ் பண்ணிடுவேன். பாரேன், நம்ம ஜியான் வந்துட்டு ஃபேமஸ் ஆக போகிறான், பார்க் ஃபேமஸ் ஆன மாதிரி. ஆமாம்ல. அப்படியே எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே உட்காந்துருக்கான், எதுவுமே பேசலாமல். ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் 2 பேரோட ரூமில். ஜியான் என்ன ஜியான், நீ இந்த ரிஸ்க்கு போக வேணாம். வாட் ரிஸ்க்கு போக வேணாமா? என்ன சொல்லிகிட்ருக்க? என்ன பேசுகிற ஜங்குக்? நீ போகாத ஜான், வேணாம். இதோட ரேசிங்கை ஸ்டாப் பண்ணிக்கோ. இனி கம்பெனியில் உனக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணு. இனி ரேசிங் வேணாம். ஜங்குக், ஆர் யூ மேட்? இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிகிட்ருக்க? சொல்கிறது கேளு, வேணாம். நான் எதுக்குடா நீ சொன்னால் கேட்கணும்? நான் உன் ஹஸ்பண்ட், ஜஸ்ட் ஹஸ்பண்ட் தான், ஒன்று இல்லை. நீ என்ன சொன்னாலும் கேட்கணுன்னு இல்லை. நீ போகக்கூடாது, அவ்வளோதான். நான் போவேன், நீ போகக்கூடாது. அப்படியே ஜங்குக் கோவத்தில் நேரம் போயிட்டு வெளியே போயிடுறான். ஸோ லைக் 2 பேருக்குள்ள நேரம் ஆர்கியூமெண்ட் மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இந்த சவுண்ட்லாம் கேட்டு வீட்டில் இருக்க எல்லோரும் வெளியே வராங்க. ஸோ அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியுது ஜங்குக்கு இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. ஸோ இப்படி தான் டைம்லாம் போகுது. ஜங்குக்கு வந்துட்டு எப்பயுமே ஜியானை போட்டு கத்திகிட்டே இருப்பான், நீ போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. யாருக்குமே எதுவுமே ரீசன் தெரில, எதுக்கு போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிறையா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பார்க்குக்கு அவர் ட்ரீம் மேட்ச் மாதிரி இப்போ ஜங்குக்கு பதிலாக அங்கே வேறு ஒரு பிளேயர் இருக்கான். ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு டீமாக லைக் அவங்க ஒரு டோர்னமெண்ட்டு, ஸோ ட்ரீம் டோர்னமெண்ட் மாதிரி அந்த வந்துச்சுல. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் லெவலுக்கானது. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு, ரெஸ்ட்டே இல்லாமல். அவர் ரூமில் தான் உட்காந்து அப்படியே ரொம்ப நேரமாக ஸ்க்ரீனவே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. தேங்க பார்த்துட்டு, போதும் கிம் எந்திச்சு வா. எங்கே தயாங், ப்ளே பண்ணது போதும், எந்திரிச்சு வான்னு சொன்னேன். எதுக்கு? நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் 1 வீக்கில் மேட்ச். சரி நீ பண்ணு, இப்போ போதும் வா. என்ன தேங்க் ஜங்குக் மாதிரி பேசிகிட்ருக்க? என்னது ஜங்குக் மாதிரி பேசுகிறேண்ணா? ஏய் உன்னை ரெஸ்ட் எடுந்தாண்டி சொன்னேன். இல்லை என்னால் முடியாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்ட்டுலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு, போய் தொலைவோ பண்ணி தொலை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகி 2 பேர் பேசாமல் போயிடுறானுங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஜியான் வந்துட்டு மியாமிக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ அவங்க மியாமிக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் ஜங்குக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறான் அவளை தடுக்க, பட் முடியல. ஸோ வீட்டில் உட்காந்து பையன் பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ஸோ 4 பேருக்கும் புரியவே இல்லை எதுக்கு அவன் அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குழப்பத்தோடு நிற்கிறாங்க. தேங் தான், ஜங்குக்கா எதுக்குடா அழுகிற? நான் சொல்ல கேட்காம போயிட்டாடா, அவளை போவேணான்னு சொல்லுங்கடா, ரேஸ் வேணாம். என்னடாச்சு? நீ ஃபஸ்ட்டு எதுக்கு எந்த ரீசன் மேலே எதுக்குடா அவளை ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற? வேணாண்டா ரேஸ் வேணாண்டா. எதுக்கு ஜங்குக்கா? தேங் எனக்கு தெரியல பின்னி எப்படி இறந்தான்னு. பின்னி மியாமியில் தாண்டா இறந்தான். எனக்கு பயமாக இருக்குடா. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது ஜங்குக்கு எந்த விஷயத்துக்காக பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கோட பிரதர் இருப்பார்ல, அவர் மியாமி கிராண்ட் பிக்ஸில் தான் இறந்துருப்பார். ஸோ அவர் ப்ளே பண்ணப்போ ஸோ அப்போ தான் புரிய வருது எல்லாத்துக்கும். ஸோ அப்போ தான் சிம்மனில் சரி விடுடா, ஜியானுக்கு எதுவும் ஆகாது. இல்லை எனக்கு பயமாக இருக்குடா. ஜங்கு இங்கே பாரு அல்லாத ஃபஸ்ட்டு, ஜியானுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை சிம்மனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிம்மனா. ஜங்கு பார்க்கல, அவனுக்கு நடந்துருச்சு, அவ்வளோதான், அது முடிஞ்சிடுச்சு. இனி இது ஜியானுக்கு நடக்காதுடா, நீ பயப்படாத, நீ தேவையில்லாமல் பயந்துட்டுருக்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைடா, நான் ஒருத்தனை லூஸ் பண்ணதே போதும்டா, நான் அவளை லூஸ் பண்ண விரும்பலடா. ஜங்குக் அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஜங்குக், நீ அதை பற்றி ரொம்ப பயப்படாத, ஒன்றும் ஆகாது சரியா? இல்லை நான் இப்போ பிச்சானு பார்க்கணும்.
சரி 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 நீ மேம் இப்போ ப்ராப்ளம் இல்லை, போயிட்டு வா. அப்படி சொல்லிட்டு ஸோ ஜங்குக் கிளம்பிடுறான். ஸோ எல்லாருக்கும் புரிய வருது ஜங்குக் எந்த விஷயத்துக்காக பயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மேம் சார் காமிச்சோம் அப்படின்னா ஜியான் தான் அந்த பேங்கல் இருந்திருப்பார்ல, ஸோ அவர் கூட பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக் பண்ணுறதெல்லாம் சொல்லும்போது அப்போ தான் அவரும் இந்த விஷயத்த சொல்கிறாரு, லைக் ஜங்குக்கோட அண்ணா இங்கே தான் இறந்து போனான், அதனால தான் அவன் பயப்படுறான் அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவளுக்கும் புரியுது. தென் அப்படியே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஜங்குக் அங்கே அடிச்சு பிடிச்சி ஓடி வரான். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக் வேகமாக வந்து அந்த அங்கிள்கிட்ட கேட்குறான் எங்கே ஜியான் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே ஸ்க்ரீனை பார்க்குறாரு, லைக் அதில் தானே மார்டர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவள் ட்ராக்ல இருக்கா. ஜங்குக்கு வேணாம் மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க, ஜங்குக்கு என்ன பேசிகிட்டு இருக்க, ஜங்குக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை வேணாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அங்கிள். ஜங்குக் சும்மா இரு ஜங்குக், ஒரு 1/2 மேட்ச் முடிஞ்சிடும். எனக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும்ல பின்னி. ஜங்குக் அது பின்னி, அது அவனோட முடிஞ்சிருச்சு ஜங்குக். எல்லா டைமும் அந்த விஷயம் நடக்காது, அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் ஜங்குக், அது ஜியானுக்கு நடக்காது, நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற. நான் அங்கிள் தான் ஜங்குக்கு அப்படி பேசி புரிய வைக்கிறாரு. ஜங்குக்கு கொஞ்சம் காமாகறான். மேட்ச் முடிஞ்சது அப்படியே மானிட்டரே பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது அப்படி இப்படின்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அட் தி எண்ட் மேட்ச்சும் முடியுது. ஸோ போடியம் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸோ மேட்ச் முடிவும் நீங்கள் அப்படியே இறங்கி வரீங்க, ஐ மீன் ஜியான் இறங்கி வரான். ஸோ இந்த பக்கம் இருந்து வந்து ஜங்குக் ஜியானை வந்து ரைட்டாக ஹக் பண்ணுறான். ஜங்குக் ஜியான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அது ஆல்ரைட், எனக்கு எதுவும் இல்லை, சொல்லு ஜியான், நீ ஆல்ரைட் தானே, உனக்கு எதுவும் ஆகலைல்ல. ஜங்குக் இப்போதுக்கு அழுக, நான் ஆல்ரைட்டா, நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பயமாக இருக்கு, நான் சொன்னால போகாதானே. ஜங்குக் இங்கே பாரு, இங்கே பாரு ஜங்குக், எனக்கு புரியுது, அது இன்னைக்கு நடந்துச்சு, அவ்வளோதான் சரியா, நீ அது ரிப்பீட் ஆக போகிறதில்ல, பாரு மேட்ச் முடிஞ்சிச்சு, எனக்கு எதுவும் இல்லைல்ல, நான் ஆல்ரைட்டாக தானே இருக்கேன், ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னு அவ்வளோதான்டா, இனி இது திருப்பி நடக்காதுடா, நீ பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜான், நான் லூஸ் பண்ணிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு எங்கே போகாத ப்ளீஸ், ஐ லவ் யூ. சரி சரி, ஐ லவ் யூ டூ, நீ பயப்படாத, நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் உன் கூட தான் இருக்க போகிறேன். ஸோ அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணுறாங்க அந்த ப்ளேஸ்லேயே. அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணிவிட்டு பார்க் அண்ட் ஜிமன் சைடு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் 2 பேரும் ஒரு கெஃபேல உட்காந்துருக்காங்க. லைக் வந்துட்டு அவங்க செகண்ட் டைம் ஒரு ட்ராமா, ஸோ ஜியான் பார்க்கோட தான். ஸோ அதை வச்சு ஒரு ட்ராமா ஒன்று இப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால் 2 பேரும் அதை பற்றி அப்படியே செலிப்ரேஷன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அப்படி 2 பேர் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரே நர்வஸாக பார்க்க அப்படி ஜிமனே பார்த்துட்ருக்கேன். ஜிமன், என்னாச்சு பார்க், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. அது அப்போ சொல்லணா ஜிமனுக்கு காலு. ஹலோ, வாட், என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, போலீஸா, யார் கொடுத்தது. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 2-3 போலீஸ்லாம் வராங்க அந்த ப்ளேஸ்க்கு. ஸோ வந்தவங்க டக்குன்னு பார்த்தா பார்க்கை தான் அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. பார்க்குக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஜிமன் வந்துட்டு கத்திகிட்ருக்கான், அவளை ஃபஸ்ட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்போ தான் வந்துட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கத்த. அவள் தான் அவங்க சொல்கிறாங்க, லைக் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு இல்லையா ட்ராமா, அது ஆல்ரெடி வந்துட்டு வேற ஒருத்தரோட ஸ்டோரியை காப்பி பண்ணி இது போட்டது அப்படி சொல்லிவிட்டு அந்த காப்பி பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஸ்டோரி அவங்க கேஸ் கொடுத்துருப்பாங்க காப்பிரைட்டுக்காக. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அப்படியே வந்துட்டு பார்க் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக இந்த சைடு. இன்றைக்கி தான் கிம்முக்கு டோர்னமெண்ட். ஸோ இவங்க பத்துக்குள்ளே ஏற்கனவே ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கோம், 2 பேர் பேசியிருந்துருக்க மாட்டாங்க. தாங்க அவன் ஹாஸ்பிட்டலில் அப்படியே அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் கிம் அவளோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, லைக் கேம் போயிட்டுருக்கு, டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட்டு எண்ட் ஆகுது, ஜெயிச்சிட்டாங்க தான். அடுத்த நிமிஷம் மயங்க கீழே உள்ள கிம்மு. ஸோ அப்புறம் அவளை அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தாங்க இருக்கிறது டாக்டர் வந்துட்டு தேங் தான். ஸோ அவன் தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் கண்ணை முழிக்கிறான். தயாங், என்ன தயாங், ஐம் சாரி, போடி, நான் இதுதானே முதல்ல சொன்னேன் ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணாதுன்னு. அவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை பார்க்கான்னு சொன்னேன் பார்த்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு இல்லை, மயங்கி விழுந்துட்டல, சாரி, நான் அதில் வின் பண்ணணும் தான்,
தெரியும் நீ வின் பண்ணணுன்னு தான் எல்லாம் பண்ணணும். பட் எவ்வளோ தான் கேரியர் முக்கியமாக இருந்தாலும் ஹெல்த் கண்டிஷன் முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ட்ரீமே அச்சீவ் பண்ண முடியும். அதை எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோ. சாரி தயாங்க, சாரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி வீட்டுக்கு போகலாம். லவ் யூ. போடி போகல நீயே வச்சுக்கோ. என்ன தயாங். சரி லவ் யூ டூ. கிஸ் கொடு கிஸ். நீயா கிஸ் கேட்குற என்கிட்ட? அப்புறம் வேறு யார் கேட்டேன்? நான் தான் கேட்குறேன் கொடு. அப்படி கிஸ் கொடுக்குறாரு நம்ம தயாங். தென் அவங்க அப்படி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இப்போ தான் தெரிய வருதா அவங்களுக்கு ஜிமின் அவன் சைடு நடந்துகிட்ருக்க ப்ராப்ளம் என்னென்னு. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி. ஜிமின் வந்துட்டு அலைஞ்சிட்ருக்கான் அவளுக்காக. அப்புறம் எப்படியோ ஒரு 2-3 நாளில் போராடி வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க அது அவங்களோட ஸ்டோரி தான் அப்படின்றத. அது யாரோட காப்பியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையும் கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டான். போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுமே பெம்மா போய் ஹக் பண்ணிக்கிறா சிம்மனை. அது ஆல்ரைட் சிம்மன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு தெரியுமா? சரி இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நான் தான் இருக்கேன்ல, ஒன்றும் ஆகாது உனக்கு. சரிப்பா வீட்டுக்கு போகலாம். அப்படி வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சும் அப்படி சொல்லி விசாரிச்சிட்ருக்காங்க. 3 கேர்ள்ஸோட ப்ராப்ளம் முடிஞ்சப்போ தான் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. காய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி பாருங்கள், என்ன கொஞ்சம் என்ன பாருக்கு, என்னாச்சு ஏதாச்சும் வேணுமா? இல்லை உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லணும். ஆமாம் பார்க் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் சொன்னேன்ல, என்னது அது? அதுதான் இதுவும் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டேயும், எல்லோரும் கொஞ்சம் கவனிங்களேன். சொல்ல நாங்களாம் இங்கே தான் இருக்கோம், சொல்லு. அதாவது நான் அதை எப்படி சொல்கிறது? வாயால் சொல்லிடி. இங்கே பாருங்க சொல்லி தொலைடி அப்படின்னு மாதிரி ஜானு சலிப்பாக சொல்கிறா. இருடி சொல்ல விடு. ஆக்சுவலி ஐ திங்க் வந்துட்டு நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம பேபிஸ்லாம் வந்துச்சுன்னா ஸ்பேஸ் வேணும்ல, அதனால் வேகமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக பாருங்கள், நிறையா ரூம் இருக்கிற மாதிரி. அப்போ கிம் அதான் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்னது இல்லை நீ என்ன சொன்ன? சுச்சியாந்தா வந்துட்டு சண்டை கட்டிட்டு வரா. என்ன தைரியம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கலான்னு சொல்லுவேன். உனக்கு எவ்வளோடைய தைரியம்? ஜியான் அவள் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியல. என்ன புரியல? இவள் அப்பார்ட்மெண்ட் விற்க சொல்கிறாடி பைத்தியக்காரி. அவள் சொல்கிறது எனக்கு புரியலையா? என்ன புரியலையா? அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாண்டி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? இதை எப்படி சொன்னால்? அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்க வேகமாக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாள். குழந்தைங்க வரப்போகுது அப்படின்றத அப்படி மீன் பண்ணி சொல்லிடுறா. சிம்மினி ஷாக்கு. இந்த பக்கம் பசங்களாம் அப்படி ஷாக்காகி உட்காந்துருக்கானுங்க. இந்த பக்கம் இதை கேட்டு ஜானுக்கும் ஷாக்கு. அப்படி ஜங்குக்கு தெரியும் பார்க்க ஜானும் ஜங்குக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி 2 பேரும் ப்ளஷ் பண்ணுறாங்க. இதை பார்த்து தயாங்க சரி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் ப்ளஷ் பண்ணுறா. அங்கே பாரு ஜிமின் ஷாக்கில் ஒழிஞ்சு உட்காந்துருக்கான். நீங்கள் எதுக்குடா ப்ளஷ் பண்ணுறீங்க? அது ஆக்சுவலி எங்கள் சைடு இன்னும் கொஞ்ச நாளில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுதான் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணுறாங்க. திருப்பி சங்குக்கா நிஜமாவா? எப்போ சங்குக்கா தான் நடந்துச்சு? மயாமிலேயே பாரு அப்படின்ற மாதிரி தேவாங்க பார்த்துட்ருக்கான். சிம்மன் என்ன ஷாக்கில் தான் இருக்கான். சிம்மனா பாருக்கு நிஜமாக சொல்கிறியா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம். அப்படியே வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படி எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. தேவாங்க ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு கிம்மா பார்க்குறான். உனக்கு என்னடா? பாரேன் அவன் ப்ரெக்னெண்ட் ஆக்கிட்டான் பார்க்க, இவன் ஆக்க போகிறான். நீ கல்யாணம் பண்ணு, அப்புறம் எல்லாத்தையும் பண்ணு சரியா? அது வர கொஞ்சம் மூடிட்டுரு. அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? எப்போ வேணால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன சொல்ல பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ண வரான். அப்படி இதோட இந்த ஒன்றை முடிச்சுக்கலாம்டா. இதுக்கு மேலே என் தலை கொண்டு போக நான் விரும்பலை. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஸ்டோரி கேட்ட அஃப்ரீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்வமாக காத்துட்ருக்கீங்கன்னு தெரியும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆமிஸ் நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் நெக்ஸ்ட் யாருக்கு ஒன் ஷர்ட் போடலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. அதான் டாமிஸ் போயிட்டுட்டா. டாட்டா பாய். சரங்கே வரேன்.